الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் பங்கெடுத்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய 4 நபிமார்களுடைய வரலாறுகளை இதுவரை நாம் அறிந்திருக்கிறோம். 2 நாட்களாக ஒரு அளவுக்கு என்ன செய்திருக்கிறோம், நேற்றைய தினம் அறிந்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம், அதாவது சமூக சமுதாயம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க, அவங்களுடைய ஆற்றல் வலிமை, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை திருமறை குர்ஆன் பல இடங்களிலே சொல்கிறது. 7வது அத்தியாயத்தில் 74வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒதுக்குரு இது ஜஅலக்கும் குலஃபாஅ மின் பஅதி ஆதின், ஆது சமுதாயத்திற்கு பிறகு உங்களை குலஃபாக்களாக, கலீஃபாக்களாக இறைவன் ஆக்கி இருப்பதை நினைவு கூறுங்கள். வபவ்வாக்கும் ஃபில் அர்தி, பூமியிலே அவன் உங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி வாழ செய்திருக்கிறான். தத்தகிதுன மின் சுஹூலிஹா குசூரன், அந்த பூமியுடைய மென்மையான பகுதிகளிலே நீங்கள் கோட்டைகளை, அரண்மனைகளை அமைத்துக் கொள்கிறீர்கள். தன்ஹிதுனல் ஜிபால புயூதா, மலைகளையே நீங்கள் வீடுகளாக குடைந்து கொள்கிறீர்கள் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு செய்த பிரச்சாரத்தில் சொல்றாங்க. அந்த மக்களுக்கு சுட்டி காட்டுறாங்க, நீங்க என்ன பண்றீங்க, சாதாரண பூமியா இருந்தா அரண்மனை மாதிரி கட்டிக்கிறீங்க, மலைகளா இருந்தா அதையே குடைஞ்சி, மலைகளை குடைஞ்சி அது உள்ளத எல்லா வசதிகளும் செய்து பல செட்டிங்கள் பண்றோம்னா சாதாரண விஷயம் இல்ல. நம்ம ரயில் போறதுக்காக வேண்டி, ரயில் பாதை போடுறதுக்காக வேண்டி இடையில ஒரு மலை வந்துடும். இந்த மலையை வெட்டி எடுக்கிறதுக்காக வேண்டி 50 ஆண்டு பட்ஜெட் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். 50 வருஷமா முடியல. சில பகுதிகளுக்கு ரயில் விட முடியல. என்ன காரணம்னு கேட்டா, அங்க மலை இருக்குது, அதை கடந்துகிட்டு போக முடியல, அதுக்கு பல கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்றோம். இங்க என்ன பண்றாங்க, இந்த சமூக சமுதாயம் எந்த விதமான ஆயுதங்கள், அதிகபட்சமா போனா கடப்பாறை, மம்மட்டி மாதிரியான இதுகள் தான் அந்த காலத்தில் இருந்திருக்கும். வேற விதமான பாம்பு சட்டிச்செல்லாம் தூள் தூளாக்குற வேலையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பொருள்களை வைத்துக் கொண்டு மலையை குடைஞ்சி உள்ளுக்குள்ள நம்ம வீடுகள் இன்னைக்கு நவீன காலத்தில் இருக்க அந்த மாதிரியான அளவுக்கு விசாலம், பிரம்மாண்டமான அளவுக்கு இந்த அளவு குடையிறான். ஒரு மலையை குடைஞ்சி இவ்வளவு இடத்தை வெட்டி எடுக்கிறான் பாருங்க. நம்ம இந்த பில்டிங் இருக்குன்னு வைங்களேன், இவ்வளவு இடத்தை வெட்டி எடுக்கிறான், எவ்வளவு ஆற்றல் வேணும். இப்படி ஒவ்வொருவரும் என்ன பண்ணி இருக்கிறாங்க கேட்டா, அந்த மாதிரி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த சொல்லி காட்டினதுக்கு ரெக்கார்டு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க என்ன செய்யலாம், சமூக சமுதாயத்தினுடைய ஹிஜ்ரி என்ற பகுதியில சமூக சமுதாயத்தை வாழ்ந்த அந்த குகையை இறைவன் காப்பாற்றி வர வைத்திருக்கிறான். ஒரு ரெக்கார்டுக்காக வேண்டி அதை பார்க்கிறோம். இது 7வது அத்தியாயம் 74வது வசனத்தில் இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். 15வது அத்தியாயம் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகானு யன்ஹிதுன மினல் ஜிபாலி புயூதன் ஆமினீன், அவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளாக அமைத்துக் கொண்டு அச்சமற்று வாழ்ந்து வந்தார்கள். மலைகளை குடைஞ்சு வாழும் பொழுது அச்சம் இல்லையில, புயல் வந்தாலும் ஒண்ணும் செய்யாது, ஒழுகாது, கூரையை போட்டிருந்தா ஒழுகோட செய்யும், வெயில் அடிக்கும்ங்கிற பயம் கிடையாது, மழை வருங்கிற பயம் கிடையாது, புயல் வந்து தாக்கிருங்கிற பயம் கிடையாது, பூகம்பத்தில் கூட உளுந்துருங்கிற பயம் கிடையாது. மலைகளை குடைஞ்சு வாழக்கூடிய நேரத்தில் பூகம்பத்தினால கூட பெருசா பாதிப்புகள் ஏற்படாது. அப்ப அந்த மாதிரி நீங்கள் அச்சமற்றவர்களாக மலைகளை குடைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று 15வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது அவங்களுடைய வலிமைக்கு, அவங்களுடைய வீடு அமைப்புகளுக்கு ஒரு சான்றா இருக்கிறது. அது போக அவர்களுக்கு இந்த செழிப்பான ஒரு வாழ்க்கை வசதிகளையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆது சமுதாயத்துக்கு கொடுத்த மாதிரியே அதே மாதிரியான வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அத்துத்ரகூன ஃபீமா ஹாஹுனா ஆமினீன், இந்த இடத்திலேயே நீங்கள் அச்சமற்றவர்களாக இப்படியே விட்டு வைக்கப்படுவீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
இறைவனை மறுக்கிறீங்க, இவ்வளவு வசதிகள் எல்லாம் பண்ணி தந்திருக்கிறான், நீங்க இப்படியே இருந்துடலாம் நினைச்சு கொண்டிருக்கிறீர்களா? ஃபீ ஜன்னாத்தின் உயூன், அவங்க எங்கெல்லாம் இருந்தாங்கன்னு பாருங்க. தோப்புகளிலே, தோட்டம் துறவுகளிலே இருக்கிறீர்கள், நீரூற்றுகளிலே இருக்கிறீர்கள், பயிர் பச்சைகள், அங்க அந்த அந்த ஏரியாவில் மட்டும் பயிர் பச்சைகள்லாம் உற்பத்தி ஆகுது, கோதுமை எல்லாமே உற்பத்தி ஆகுது, பயிர் பச்சைகளை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நகலின் தல்லுஹா ஹலீம், பசுமையான பேரிச்ச மரங்கள், பேரிச்ச மரமும் உற்பத்தி ஆகுது, பயிர் பச்சைகளும் இருக்கிறது, தோட்டந்துறவுகளும் இருக்கிறது, நீரூற்றுகளும் இருக்கிறது. தன்ஹித்தூன மினல் ஜிபாலி புயூத்தன் ஃபாரிஹீன், அதுல கூட பாருங்க, மலைகளை குடைந்தீங்கன்னு சொல்ற வார்த்தையை சொல்லும் பொழுது ஃபாரிஹீன் சேர்த்து சொல்றான். சொகுசாக, சும்மா ஏதோ குறைஞ்சிக்கிட்டு ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிற அளவுக்கு, இப்படி குன்னிட்டு உட்கார அளவுக்கு அவங்க பண்ணல. மலைகளை குடையிறாங்கன்னு சொன்னா அவ்வளவு சொகுசான முறையில எல்லா வசதியும், ரூமோ அது இது என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள செட்டிங் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சாலிஹ் நபி அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு செய்த பிரச்சாரத்தை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல என்ன விளங்குது? அவங்க மலைகளை குடைந்தது விளங்குது, சொகுசாக இருந்தது விளங்குது, அவங்களுக்கு தோட்டம் துறவுகள் நல்ல செழிப்பான மண்ணுல வாழ்ந்திருக்கிறாங்க விளங்குது, நல்ல பயிர் பச்சை அது இது நல்ல செழிப்பு நல்ல அமைப்புல வாழ்ந்திருக்கிறாங்க என்பதையும் இந்த வசனங்களில் இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். இது 26வது அத்தியாயத்தில் 146, 147, 148, 149 ஆகிய 4 வசனங்களில் இந்த செய்திகளை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து 89வது அத்தியாயத்தில் கூட இந்த சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது சமூத் அல்லதீன ஜாபுஸ் சஹரபில் வாத், சமூக சமுதாயத்தினவர்கள் அந்த பாறைகளை குடைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் 89வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இது அந்த சமுதாயத்துக்கு இருந்த வசதி வாய்ப்புகள், அவங்களுக்கு இருந்த வலிமை ஆற்றல், இதுகளை சொல்லக்கூடிய வசனம். இப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு தான் சாலிஹ் நபி அனுப்பப்பட்டாங்க, அவங்களும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களா இருந்தாங்க. இது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது வழக்கமாகவே என்ன நடக்கும் கேட்டா, இறை தூதர்கள் வரும் பொழுது அப்படித்தான் ஹூது நபிக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம், நூஹு நபிக்கும் கூட அப்படித்தான் வந்துச்சு. இறை தூதர்கள் வந்தாங்க சொன்னா, அதாவது பதவியில உள்ளவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க, வசதி வாய்ப்பு உள்ளவங்க ஆரம்பத்தில், பின்னாடி தான் அவங்க எல்லாம் வருவாங்க. சரி, இது ஒரு அமைப்பு, இதுல சேர்ந்தா நமக்கு பிரச்சனை வராது, கொஞ்சம் நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டான பிறகுதான் பொருள் வசதி உள்ளவங்க, செல்வாக்கு மிக்கவங்க, பதவியில வர்றவங்க எல்லாம் வருவாங்க. அதுதான் சாலிஹ் நபிக்கு நடந்தது. அவங்க போய் இந்த பிரச்சாரத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் யாரு ஏற்றுக்கொண்டார்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, திருக்குர்ஆன் சொல்றது ரொம்ப பலவீனமான சமுதாயம், அதுலயே ஏழை இருப்பாங்கல்ல, இந்த கோட்டை கொத்தளத்தில் இருக்கிறதுலயே அங்க அந்த சமுதாயத்தில் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. எல்லாம் கோட்டையில் உட்கார்ந்து இருக்க முடியாது, எந்த சமுதாயம் அழிஞ்ச நாசமா போயிடும். கோட்டை கொத்தளத்தில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் பேர் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தன் அரண்மனையோட ஒருத்தன் வாழ்றான்னா அதை சுத்தி 100 பேர் அவன் வேலை வாய்ப்பு கொடுப்பான். அந்த மாதிரி ஏழை மக்கள் இருப்பாங்க இல்லையா, அதை அவங்க தான் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எங்க சொல்றான்னு கேட்டா, 7வது அத்தியாயம் 75வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், காலல் மலவுல்லதி நஸ்தக்பரு மின் கௌமிஹி, அவரது சமுதாயத்திலே அகந்தை கொண்டவர்கள் சொன்னார்கள், இல்லதி நஸ்துலைஹு லிமன் ஆமன மின்ஹும், அவர் நம்பிக்கை கொண்ட பலவீனர்களை பார்த்து, நம்பிக்கை கொண்ட சாலிஹ் நபியை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய பலவீனமான மக்களை பார்த்து சொன்னார்கள், தஅலமூன அன்ன சாலிஹன் முர்சலும் மிர் ரப்பிஹி, சாலிஹ் நபி இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்று நீங்கள் விளங்கி இருக்கிறீர்களோ, விளங்கிதான் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்களாம். ஆணவ மிக்கவர்கள் வந்து, செல்வாக்கு மிக்கவர்கள், பெருந்தனக்காரர்கள் எல்லாம் சாதாரண மக்களை பார்த்து அப்படி சொன்னாங்களாம். காலு இன்னா பிமா உர்சில பிஹி முஃமினூன், அதுக்கு பலவீனமான மக்கள் சொல்கிறார்கள், எதை கொடுத்து சாலிஹ் நபி அனுப்பப்பட்டிருக்கிறாரோ அதை நாங்க நம்பத்தான் செய்கிறோம், உண்மைதான் என்று சொன்னார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா, அந்த சமுதாயத்தில் வசதி மிக்கவர்களும் செல்வாக்கு மிக்கவர்களும் எதிர்த்தார்கள் ஆரம்பத்தில், ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ரொம்ப பொருளாதாரத்தில், ஆற்றல்ல, சக்தியில, வசதியில, செல்வாக்குல எல்லாத்திலும் குறைஞ்சு உள்ளவங்க தான் பெருமளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இதுல இருந்து நம்ம பார்த்துக்கிறோம். இது போக சாலிஹ் நபியை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னும் இருக்கிறது. என்னன்னு கேட்டா, அந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு ராயல் ஃபேமிலியில வர்றாரு. அந்த சமுதாயத்திலேயே இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, நல்ல வசதி வாய்ப்பு மற்றவங்க மாதிரியே. இவர் வந்து இந்த பலவீனரை சேர்ந்தவர் இல்ல. சாலிஹ் நபியை பொறுத்த வரைக்கும் இவர் பலவீனமான நிலையிலேயோ இந்த வேலை வெட்டி செய்து சாப்பிடுற மாதிரியே இல்லாம, அந்த மிட்டாமிராசுகள் இருப்பாங்களா அவங்கள, அந்த மாதிரியான ஒரு ஆளா தான் சாலிஹ் நபி இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ் வந்து தூதராக அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதை 11வது அத்தியாயத்தில் 62வது வசனத்தில் எப்படி இருக்குன்னா, காலு அவர்கள் சொல்கிறார்கள் சாலிஹ் நபி இடத்திலே, அந்த சமுதாயம் சமூது என்ன சொல்கிறார்கள்னா, அது குந்தபீனா மருஜுவும் கபல ஹாதா, இதுக்கு முன்னாடி ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக
ரொம்ப ஒரு ஆதரவு வைக்கப்படக்கூடியவராக, ஒரு மரியாதைக்குரியவராக, ஒரு அந்தஸ்து மிக்கவராக நீர் இருந்தீர் இதுக்கு முன்னாடி. இப்ப இந்த மாதிரி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏற்கனவே நல்ல நிலையில இருந்தார் என்பதை அவங்களே சுட்டி காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படியா இருந்தது, எவ்வளவு மதிப்பா வச்சிருந்தோம், எவ்வளவு அந்தஸ்தா வச்சிருந்தோம், அநியாயத்துக்கு போட்டு அதை சொல்லி இதை சொல்லி எங்க பழக்கத்தை எல்லாம் எதிர்த்து எங்களுக்கு எதிரி ஆயிப்பட்டிய அப்படின்னு கேட்கறதுல இருந்த இந்த பிரச்சாரத்தை சொல்வதற்கு முன்னாடி அவர் ஒரு நல்ல அவங்களால் மதிக்கப்படக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பது விளங்குது. தன்ஹானா அந்நாபுத மாய அபுது அபாவுனா, எங்கள் முன்னோர்கள் வணங்கியதை நாங்கள் வணங்குவதை விட்டு தடுக்கிறாயா? இதுக்கு முன்பு நல்லத்தனையா இருந்த நல்ல ஒரு மரியாதைக்குரியவராக, அந்தஸ்து மிக்கவராக தானே உன்னை நாங்க வச்சிருந்தோம், கெடுத்துப்படி எல்லாத்தையும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருந்தாங்க, சாதிக்கின்றாங்க, அமீன்னாங்க, உண்மையாளர்னு சொன்னாங்க, நம்பகமானவர்னு சொன்னாங்க. எது வரைக்கும் சொன்னாங்க? பிரச்சாரம் செய்யற வரைக்கும் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது பெரும்பாலான நபிமார்களுக்கு இப்படியான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இது சாலிஹ் நபியுடைய அந்த அந்தஸ்தை காட்டக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் இது ஒரு அந்தஸ்து, எந்த அளவுக்கு அந்தஸ்து கேட்டா, ஒரு தடவை அவரை கொல்றதுக்காக வேண்டி பிளான் பண்றாங்க. கொல்றதுக்காக வேண்டி பிளான் பண்ணி அதை என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கொலை பண்ணிட்டோன்னு வைங்க, இவருடைய ஃபேமிலி நம்மளை கொண்டு விடுவாங்க. ஃபேமிலி எல்லாம் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்திருக்குது. இவரை கொல்வதற்காக திட்டம் போடும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நம்ம எல்லாருமா சேர்ந்து போய் கொண்டு விட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம், அவங்க குடும்பத்தார் நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு பேசிக்கொண்ட விஷயத்தை 27வது அத்தியாயத்தில் 45 இருந்து 52 வரைக்கும் உள்ள அந்த தொடர்ல நீங்க பார்க்கலாம். அதுவும் அவருடைய செல்வாக்கு காட்டுது. அவரை கொல்லுவதற்கு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாத ஆளா இருந்தாலும் வைங்க, கொண்டுட்டு போயிடலாம், ராத்திரோட ராத்திரியா கதையை முடிச்சிருவோம் யாருக்கும் தெரியாம, அப்படி சொல்ற அளவுக்கு அவருக்கு இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் இருந்தாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கை வைக்கிறதுக்கு அபூ தாலிபுடைய அந்த பக்கபலம் இருந்தாலும் கை வைக்கல, கைய வச்சோம் அவர் மேல, அவ்வளவுதான். அவர் இருக்கிற வரைக்கும் தொடலையே. அவர் சமுதாயத்தில் ஒரு பிரமுகரா இருக்காரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டா கூட அவங்களுடைய பெரிய பாப்பாவா இருக்கிறாரு, அவர் மேல கை வச்சு அவர் கேட்பாருன்னு சொல்லி பயந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை சாலிஹ் நபிக்கு இருந்ததாக இந்த 27, 45 இருந்து 52 வரைக்கும் பார்க்கிறோம். இதுலயும் அவருடைய அந்த அந்தஸ்து நல்ல உயர்ந்த குலத்திலையும் மரியாதைக்குரியவராகவும் இருந்திருக்கிறார் என்பது விளங்குகிறது. அதுக்கு அடுத்தது அவருடைய பிரச்சாரம். அந்த பிரச்சாரம் ஒரு 4 இடத்துல இறைவன் தொகுப்பாக, 4-5 இடத்துல தொகுப்பா சொல்லுகிறான். அந்த பிரச்சாரத்தில் இருந்து அவருடைய வரலாறு நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். அந்த பிரச்சாரத்தில் அவர் பயன்படுத்தின வார்த்தைகளும் அந்த சமுதாயம் கொடுத்த மறுமொழிகளும் இருக்குது. அதுல இருந்தா இவருடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும். குர்ஆன்லயும் தெரிஞ்சுக்கிறதா இருந்தா அவர் என்னென்ன அந்த மக்கள்கிட்ட பேசினாரு, அந்த மக்கள் என்னென்ன திருப்பி ரிப்ளை பண்ணாங்க, அது என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஒயிலா சமூத அகாஹும் சாலிஹா, சமூது சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரர் சாலிகை நாம் அனுப்பி வைத்தோம். சமூகங்கிற சமுதாயம் விளங்கி போச்சு, அவர்களுடைய பன்மையா சொல்றான். அவங்களுடைய சகோதரர் சாலிகை அனுப்பி வைத்தோம். கால அவர் சொன்னார், யா கௌம் இஅ்புதுல்லாஹ், என் சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனன்றி உங்களுக்கு வேறு கடவுள்கள் கிடையாது. கஜ்ஜாத்துக்கும் பையினத்தும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து இதோ அத்தாட்சி அற்புதம் வந்திருக்கிறது. ஹாதிஹி நாக்கத்துல்லாஹி லக்கும் ஆயா, இதோ அல்லாஹ்வுடைய ஒட்டகம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ்வுடைய ஒட்டகம் இருக்கிறது. ஃபதருஹா, அதை விட்டு விடுங்கள். தஅக்குலு ஃபீ அர்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமியிலே அதை உண்ணுவதற்கு விட்டு விடுங்கள், எந்த தடையும் செய்யாதீர்கள். வலா தமுஸ்ஸுஹா பிஸூஇன், அதுக்கு எந்த தீங்கும் அழைக்காதீர்கள். ஃபயஅகுதக்கும் அஸாபுன் அலீம், அப்படி செய்தீர்களேயானால் உங்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை வருகிறதுன்னு அந்த மக்கள்கிட்ட போய் சொல்றாரு. அப்ப அவர் சொல்லும் பொழுது ஒரு அற்புதத்தை கொண்டு போய் தான் என்ன செய்யறாரு, காட்டிதான் சொல்றார். இந்த அற்புதத்தை பொறுத்த வரைக்கும், சாலிஹ் நபி ஒட்டகத்தை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்தில் பல பேரும் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்களோ அதுக்கு பெரும்பாலும் சான்று இல்லை. எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சாலிஹ் நபி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்களாம், அந்த மக்கள் ஏத்துக்கல. அவங்க ஒரு சேலஞ்சு பண்ணாங்க. என்ன சேலஞ்சு? நீ இறை தூதராக இருந்தால் என்ன செய்யணும்னா, தாருக்கு பாறை, ஒரு பாறையை காட்டினாங்களாம், ஒரு மலையை. இந்த பாறை என்ன செய்யணும், ரெண்டா புழக்கணும். ரெண்டா புலந்து அந்த பாறையிலிருந்து ஒரு ஒட்டகம் வரணும். ஒட்டகம் வந்த உடனே குட்டி போடணும். அதை சூழு கொண்ட ஒரு ஒட்டகமா வரணும். கருவை சுமந்திருக்கிற ஒட்டகமா வெளியே வந்தோடனே என்ன செய்யணும், அந்த ஒட்டகம் குட்டி போடணும். குட்டி போட்டது மட்டும் இல்ல, அந்த ஒட்டகம் உடனே பால் கொடுக்கணும். அந்த பால் ஊருக்கெல்லாம் போதுமான அளவுக்கு இருக்கணும், சப்ளை பண்ணணும். அவ்வளவுக்கு அதிகமா என்ன செய்யணும், அந்த ஒட்டகம் பால் சுரக்கணும். அந்த பால் எப்படி இருக்கணும் கேட்டா, அவர் செலுத்து போட்டாங்களா. இதெல்லாம் இந்த நபிமார்கள் வரலாறு, கசசுல் அம்பியா, உலமாக்களுடைய பயான்கள்,
நாங்க சின்ன பிள்ளையில எங்க குடும்பத்துல சொல்லி தந்த கதைகள் அதுல எல்லாம் உள்ள விஷயம் இதெல்லாம். அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவர் சொல்றாங்களா, அந்த பால் எப்படி இருக்கணும் தெரியுமா, கோடை காலத்துல ஜிலுஜிலுன்னு இருக்கணும், குளிர் காலத்துல வந்து நல்லா சூடா இருக்கணும், அது மாதிரி இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும், இப்படி ஒரு ஒட்டகத்தை கொண்டு வா என்று அவர்கள் என்னஞ்சாங்களாம், சவால் விட்டாங்களாம். உடனே சாலிஹ் நபி அல்லாஹ்ட்ட முறையிட்டவனே, சாலிஹே கவலைப்படாதே, உனக்கா வேண்டி 50,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளக்கு ஒரு ஒட்டகத்தை வளர்த்து கொண்டு வருகிறேன், நான் இந்த பாறைக்குள்ள இணைஞ்சிருக்கிறேன், 50,000 வருஷமா ஒரு ஒட்டகத்தை நான் இணைஞ்சிருக்கிறேன், வளர்த்து கொண்டிருக்கிறேன், அதை நான் வெளிப்படுத்திடுவேன், கவலைப்படாதே. இப்படி எல்லாம் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. குர்ஆன் பூரா தேடி பார்த்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை தேடி பார்த்தாலும் சரி, அந்த பாறையை பொளந்துக்கிட்டு ஒட்டகம் வந்ததாகவோ, வந்த உடனே குட்டி போட்டதாகவோ, உடனே அது வந்து ஊருக்கெல்லாம் வந்து பால் கொடுத்ததாகவோ, அதுல வந்து கோடை காலத்துல ஒத்திய ஒரு மாதிரியாகவும் குளிர் காலத்துல ஒரு மாதிரியாகவும் இருந்ததாகவோ, அந்த சமுதாயம் இப்படி கேட்டுக்கொண்டதாகவோ எந்த ஆதாரத்தையும் காண முடியல. அல்லாஹ்வுடைய ஒட்டகம் ஒரு அத்தாட்சின்னு சொல்லி அவர் சொல்றார், அவ்வளவுதான். இந்த ஒட்டகம் எதுல அத்தாட்சின்னு கேட்டா, அதான் முக்கியமானது, எதுல அத்தாட்சின்னு கேட்டா, ஒட்டகத்தை அவர் சொல்லும் பொழுது ஹாதிஹி நாக்கத்துல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம், லக்கும் ஆயா, உங்களுக்கு ஒரு அத்தாட்சியா இருக்குன்னு சொன்ன உடனே எப்படி சொன்னா அது அத்தாட்சியா ஆக்க முடியும்? அவ்வளவுதான் அல்லாஹ் சொல்றான். உங்க கற்பனையை குதிரையை தட்டி விடுறது, தட்டி விட்டவனே இது அற்புதமா இதை சொல்லி காட்டுறான், என்ன செய்யணும், ஒரு வித்தியாசமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணி கொண்டுதான் இந்த பாறையை பொளந்தது, அங்கிருந்து வந்தது, குட்டி போட்ட எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாங்க. இதுல என்ன என்ன அற்புதம் கேட்டா, இந்த ஒட்டகத்தினுடைய பிரம்மாண்டம் இருக்கு பாருங்க, அதுதான் அற்புதம். ஒட்டகத்துடைய அற்புதம் அல்லாஹ்வுடைய ஒட்டகம்னு சொன்னா, அவர்களுக்கு சாலிஹ் நபி என்ன பண்றாங்க தெரியுமா, இறை தூதருங்கிறீல, இறை தூதருக்காக வேண்டி அவங்க கேட்டு ஒட்டகம் வந்துச்சுலாம் சொல்லல, அவர் அற்புதமா கொண்டு வர்றாரு. ஒரு ஒட்டகத்தை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அவருக்கு அந்த உண்டாக்கி கொடுக்கறான். அந்த ஒட்டகம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஒரு ஊர்ல ஒரு கிணறு இருக்கு, ஊர்ல ஒரு கிணறு, அந்த கிணற்றுல உள்ள தண்ணீரை ஊர் மக்கள் எல்லாரும் பயன்படுத்துறாங்க, ஊர்ல உள்ள அம்பிட்டு பேரும். அந்த கிணத்து தண்ணிய ஒரு நாளைக்கு இந்த ஒட்டகம் அம்பிட்டையும் குடிச்சுக்கணும். இது அற்புதம், வேற ஒண்ணும் இல்ல. அற்புதம் என்னன்னு கேட்டா, ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் குடிக்க வேண்டிய தண்ணீரை அந்த ஒட்டகத்துக்கு என்ன செய்யும், ஒரு நாளைக்கு பத்தாது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த அற்புதமா கொண்டு வந்து பார், இறைவனுடைய ஆற்றல அற்புதமா அந்த ஒட்டகத்தை வந்திருக்கிறது. இந்த ஒட்டகம் என்ன செய்யும் கேட்டா, அந்த கிணத்து தண்ணீரை குடிப்பதற்கு ஒரு நாள் நீங்க குடிச்சுக்க, ஊர் மக்கள்லாம் ஒரு நாள் அதுக்குன்னு விட்டுறணும், 2வது நாளைக்கு யாரும் தண்ணி எடுக்க போக கூடாது, அதுக்கே பத்தாது அப்படின்னு சொல்லி இறைவன் சொன்னதாகவும், அப்படி அந்த ஒட்டகம் அந்த கிணற்றில தண்ணீர் குடித்ததாகவும் குர்ஆன் சொல்லுகிறது. அது அற்புதம், குர்ஆன்ல இருக்கு, அது ஆதாரமா இருக்குது. இந்த கிஸ்ஸாவும் தேடி போக வேண்டியதில்லை. அற்புதம் என்னன்னு கேட்டா, அது எப்படி வந்தது என்பதில் அற்புதம் இல்ல, அதுக்கு கொடுத்திருந்த ஆற்றல் இருக்கு பாருங்க, அதுலதான் அற்புதம். அப்ப அந்த மாதிரியாகத்தான் அது கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனா, அந்த ஒட்டகம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லும் பொழுது, அந்த 2 பாறைகளுக்கு இடையில கணவாய்மாங்கல்ல, கணவாய், 2 பாறைக்கு இடையில கணவாய், பாறையை பொளந்துகிட்டு வரல. இப்ப அற்புதனால கேட்கிற, இந்த கணவாய் வழியாக இப்ப ஒரு ஒட்டகம் வரும், சாலிஹ் நபி சொல்றாங்க. கணவாய் வழியா வர்றதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, கணவாய் என்றாலேயே 2 மலைகள் இருக்கும், 2 மலைகளுக்கு இடையில உள்ள இடைவெளி, மலை இருக்கும்லங்க, அந்த இடைவெளி, அந்த இடைவெளி வழியாக ஒரு ஒட்டகம் வரும். அந்த ஒட்டகம் வந்து நீங்கள் பார்க்கிற ஒட்டகம் மாதிரி இருக்காது, அது எக்ஸ்ட்ராவான ஒரு பவர் உள்ளதாக இருக்கும், ஒரு பிரம்மாண்டமான, ஒருவேளை கிணத்து தண்ணியெல்லாம் குடிக்கிறதா இருந்தா ஒரு தோற்றத்திலே கூட பிரம்மாண்டமா இருக்கலாம், அதே சாதாரண தோற்றமா இல்லாம ஒரு ஒட்டகம் எந்த அளவு பெருசா இருக்குமோ அது மாதிரி ஒரு 10 மடங்கு பெருசா கூட இருக்கலாம், ஒரு வித்தியாசமா இருக்கணுமா இல்லையா மற்ற ஒட்டகத்தில் இருந்து. அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒட்டகம் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஓகே. அது எப்படி வந்துச்சுன்னா, அந்த கணவாய் வழியாக வந்தது என்பதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. அந்த வந்த ஒட்டகம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, தண்ணீரை பூரா அருந்துகிறது. இது வந்து இந்த இவருடைய பிரச்சாரத்தில் ஆதாரம் தேட வேண்டியதில்லை, அவருடைய பிரச்சாரத்தில் அவரே சொல்லி காட்டுவார், குர்ஆனிலே வருகிறது, அந்த சமுதாயத்துக்கு சொல்லி காட்டுறது விளங்கிடலாம். அதனால இந்த ஒட்டகத்தை வைத்துக் கொண்டு எக்கச்சக்கமான கதைகள், இந்த ஒட்டகத்தை எந்த அளவு கதைன்னு சொன்னா, சொர்க்கத்துக்கு போகல மறுமையில சாலிஹ் நபி ஒட்டகம் சொர்க்கத்துக்கு போவோம், இப்படி சொர்க்கத்துக்கு போற பிராணிகள் 10 இருக்குது, சொர்க்கத்துக்கு போற பிராணி என்ன இருக்கான் 10 இருக்குதான். என்னப்பா 10ன்னு கேட்டா, ஒன்னு சாலிஹ் நபியுடைய ஒட்டகம், இன்னொன்னு வந்து இப்ராஹிம் நபி ஒரு ஆடு வளர்த்தாங்க, இவரை பார்த்துக்கிட்டு இருந்தாராம், அந்த இப்ராஹிம் நபி வளர்த்த ஆடு. இன்னொன்னு வந்து இஸ்மாயில் நபி அறுக்க போனாங்கல்ல, அப்போ ஒரு ஆட்டால் அனுப்பி வச்சாங்கல்ல, அந்த ஆடு. அவருக்கு பதிலா இருக்கிறதா, இப்ராஹிம் நபி வகையில 2 ஆடு ஆயிடுச்சு. 2 ஆடு சொர்க்கத்துக்கு போகுதான், ஒட்டகம் வேற போகுதான். இந்த கொலை செஞ்சுட்டு வந்து மூசா நபிட்ட முறையிடுவாங்கல்ல,
ஒரு மாட்டாருன்னு சொல்லுவாங்களே, அது மூசா நபி வரலாறுல தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த மாடு எந்த மாடு அறுத்தாங்களோ அந்த மாடு அதுவும் சொர்க்கத்துக்கு போகுமா? யூனுஸ் நபிய சுமந்துகிட்டு இருந்த மீன் அதுவும் சொர்க்கத்துக்கு போயிருமா? யூனுஸ் நபியை தூக்கி வச்சிருந்த மீன் சொர்க்கத்துக்கு போயிரும். அதே மாதிரி உசைர் நபி போவாங்கல்ல, 100 வருஷம் எல்லாம் வந்து மூத்தாக்கிடுவான். அப்போ ஒரு கழுதையில் ஏறி போவாங்க, அந்த கழுதை சொர்க்கத்துக்கு போகும். அது மாதிரி சுலைமான் நபிட்ட ஒரு எறும்பு பேசுனுச்சுல, அந்த எறும்பு சொர்க்கத்துக்கு போயிருமா? எறும்பு சொர்க்கத்துக்கு போகும். அந்த மாதிரி வந்து புது பறவை இருக்குல்ல, அதுவும் சுலைமான் நபி தொடர்புடையது. அந்த சுலைமான் நபி வரலாறு தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த புது பறவை போகும். குகைவாசிகள் ஒரு நாய் வச்சிருந்தாங்கல்ல வாசல்ல, அந்த நாய் சொர்க்கத்துக்கு போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம் வச்சிருந்தாங்கல்ல, அல் கஸ்வாங்கிற பேர்ல ஒரு ஒட்டகம் இருந்துச்சு, அந்த ஒட்டகமும் சொர்க்கத்துக்கு போகும். என்று 10 பிராணிகள் என்ன செய்யும்? சொர்க்கத்துக்கு போகும். மனிதர் அல்லாத பிராணிகள் இதுக்குலாம் இதுக்கு சொர்க்கங்கிற. சொர்க்கம்னா அறிவு கொடுக்கப்பட்டு நல்லது கெட்டதை விளங்கி ஏவல் வழக்கில் புரிஞ்சுக்கிட்டு நல்லது செஞ்சா சொர்க்கம், கெட்டது செஞ்சா தண்டனை கொடுக்கலாம். இதெல்லாம் அறிவு உடையவர்களுக்கு தான் அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கான். ஜின்னுக்கு மனுஷனுக்கு தான் அது அல்லாஹ் படைச்சிருக்கான். இதுகளுக்கு எந்த விதமான கட்டளை இட முடியாது, கட்டளை புரிஞ்சு கொள்ளவும் முடியாது. இவங்க குர்ஆன் எடுத்து பாக்குறாங்க, குர்ஆன்ல இந்த மாதிரி இந்த இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லப்படல. ஒட்டகம் சாலி நபி ஒட்டகம் வந்திருக்கு, குர்ஆன்ல ஒரு ஒட்டகம் வந்திருக்குல்ல, சேர்த்து விட்டுருமே சொர்க்கத்துக்கு போகுதுண்டு. அப்படி குர்ஆன்ல வந்து இப்ராஹிம் நபிக்கு ஒரு ஆட்டை அறுக்கணும்னு வருதுல, அந்த ஆட்டை அப்படி வச்சுக்கிருவோம். மூசா நபி மாட்டை அறுத்தாங்கன்னு குர்ஆன்ல வருதுல, இதெல்லாம் குர்ஆன்ல வர்றது. இது பெரும்பாலான விஷயம் இப்ராஹிம் நபி வளர்த்த ஆட்டை தவிர பாக்கி எல்லாமே இதுல வரக்கூடியது. இந்த 9 விஷயமும் குர்ஆன்ல வரக்கூடியது. அப்படின்னா இவங்களுக்கு சிலதான் கவனிக்கல. இப்ப இண்டெக்ஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் யுகத்தில் வாழ்ந்தாங்கன்னா இன்னும் 2-3 விஷயம் சேர்த்து விட்டுருப்பாங்க. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகங்க கொலை பண்ணிக்கிறாங்களே, ஒரு காக்கா அனுப்புவான அல்லாஹ், எப்படி அதுவும் சொர்க்கத்துக்கு போகும். அதுவும் தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, அந்த காக்கா சொர்க்கத்துக்கு போகும். அதே மாதிரி வந்து யானைப்படையை அழிக்கிறதுக்கு அபாபில் பறவை எல்லாம் அனுப்புனானே, அது மட்டும் என்ன போகும்? அதுவும் சொர்க்கத்துக்கு போகட்டுமே, அபாபில் பறவை சொர்க்கத்துல போகும். அதே மாதிரி வந்து சுலைமான் நபி மௌத்தா போனவன இந்த கரையான் அரிச்சு தானே அவர் மௌத்தா போன தெரிஞ்சு, இந்த கரையானுகள் என்ன செய்யும்? எறும்பு பூமி கரையான் போனா என்ன, அது சொர்க்கத்துக்கு போகும். கியாமத் நாள் நெருங்கும் போது ஒரு புதுசா ஒரு உயிர் பிராணியை நாம உருவாக்குவோம் அல்லாஹ் சொல்றானே, இதா வக்காலையும் கௌல அஹ்ரஜனா தாபத்தம் மினல் அர்தி, ஒரு பூமியில ஒரு உயிர் பிராணியை உண்டாக்குவோம், வரும், மக்கள்கிட்ட பேசுங்கிறானே, அதுவும் சொர்க்கத்துக்கு இப்படிட்டே போகலாம். இது யார் உனக்கு சொன்னா? இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போனா என்ன? இதுக்கு சட்டத்திட்டம் இருக்காதுன்னா, இதெல்லாம் அல்லாஹ் ஒரு அற்புதமாக சிலதை வந்து வெளியாக்கி இருக்கலாம், அதோடு நிறுத்திக்கணுமே தவிர இதெல்லாம் சாலிஹ் நபி ஒட்டகத்துக்குன்னு உள்ள கதையை சொன்னதுனால சேர்த்துக்கிடுச்சு. இதெல்லாம் அப்ப சாலிஹ் நபி ஒட்டகத்தை பற்றி வரக்கூடிய கதையில இது ஒரு கதை, அதுவும் சொர்க்கத்துக்கு போகும். இது எங்க நபிமார்கள் வரலாறு கஸஸுல் அன்பியா எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னா? மா கலத்துல் ஜின்ன ஒல் இன்ஸ இல்லா லியஅபுதன், அதான் அல்லாஹ் சொல்றான். ஜின்னையும் மனுஷனையும் தானே அதுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கான். அப்ப சொர்க்கத்தை கொடுக்கும்போது என்ன செய்யறான்னு கேட்டா, நீங்கள் அமல் செய்தீர்களே அதற்கான பரிசு அல்யௌம துஜ்ஸௌன பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் அமல் செய்தீர்களே அதற்கான பரிசு தான் உங்களுக்கு சொர்க்கமா வழங்கப்படுதுங்கறான். இந்த ஒட்டகத்துக்கு போய் என்ன அமல் செஞ்சிச்சுன்னு பரிசு கொடுக்கிறது? என்னத்தை சொல்லி அல்ல பரிசு கொடுப்பான்? எறும்புக்கு என்ன பரிசு கொடுக்கிறது? அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கட்டுக்கதை. அதனால என்ன அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும்னு கேட்டா, ஒரு ஒட்டகத்தை அதிசயமான முறையில் அல்லாஹ் கொடுத்தான். மூசா நபிக்கு அற்புதம் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யும்? கைத்தறியப்பட்ட பாம்பா மாறினது. இதெல்லாம் நம்ம வந்து இறைவனுக்கு சாதாரண விஷயம். இறை தூதர் நம்புறதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். அந்த மாதிரி கேட்கும் பொழுது இறை தூதர் இவருக்கு கொடுத்த ப்ரூஃப் என்னன்னு கேட்டா, அந்த ஊர்ல வசிக்காத ஒரு ஒட்டகம் இங்க இருந்து வருது, நல்லா வர வைக்கிறான், மலை அடிவாரத்தின் வழியாக வருகிறது. வர்ற ஒட்டகத்தினுடைய சைஸ் அளவுலாம் இல்ல, அதையும் கிசாவில் வச்சிருக்கிறாங்க. அது 120 அடி நீளம், பாத்துக்கிட்டு 120 அடி நீளம் உயரம். அந்த குறிச்சு கொடுக்கு 120 அடி நீளமாச்சா. அப்புறம் வந்து அகலம் 100 அடி. கஸஸுல் அன்பியா நபிமார்கள் வரலாறுல 120 அடி நீளம், அகலம் 100 அடி, உயரம் ஒரு 50 அடி. அப்ப 50 அடி உயரத்திலையும் 120 அடி நீளத்திலையும் கணவனோட 100. 120க்கு 100ங்கிறது சரியான சைஸ் கிடையாது. அது வந்து ஒட்டகமா தெரியாது பார்த்தா, வணங்குதா? 120க்கு 100ங்கிறது இருக்க. இப்ப ஒட்டகம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 6 அடி இருக்குன்னு வைங்களேன் நீளம், அதனுடைய அகலம் வந்து 2 அடி தான் இருக்கும், 1/3 தான் இருக்கணும். 120 40 தான் இருக்கணும், அப்பதான் அந்த சேப்பு வரும். 120க்கு 100ங்கிறது சரியான சைஸ் கிடையாது. இருந்தாலும் கிறுக்குத்தனமா கற்பனை பண்றது தானே. அதனால என்ன செய்யறது? 120 அடி நீளம், அகலம் 100 அடி, உயரம் ஒரு 50 அடின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒட்டகத்தை பார்த்து இதெல்லாம் கிடையாது. ஆனா ஒண்ணு விளங்க முடியும், அது ஒரு பிரம்மாண்டமான சைஸ்ல இருந்திருக்கலாம், அல்ல இருக்கிற சைஸ்ல இருந்தா தண்ணி எல்லாம் அற்புதமா குடிச்சும் இருக்கலாம். சைஸ் பெருசா தான் இருக்கணும்னு ஒண்ணு கட்டாயம் கிடையாது. ஒரு கணத்து நீரை ஒரே அடியா மன்ற அளவுக்கு என்ன செஞ்சிருக்குது? இருந்திருக்குது. ஒன்னும் சைஸ்ல பெருசா இருந்திருக்கலாம், அல்லது அந்த அந்த ஆற்றல் எல்லாம் வந்து ஒரு அதிசயமான முறையில் கொடுத்திருக்கலாம். அதை வேணா ஒரு ஊகம் பண்ணுவதற்கு இடம் இருக்குது, பெரிய சைஸா இருந்துச்சுன்னு சொல்லிக்கலாம். அது இந்த அளவுலாம் நம்ம சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இவ்வளவுதான் ஒட்டகத்தை பத்தி கிடைக்கிறது. அதைத்தான் சாலிஹ் நபி சொல்றாங்க,
கது ஜாஅத்துக்கும் பையினத்தும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து நீங்க கேட்டாங்க எல்லாம் வரல, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அற்புதம் இதோ வந்து விட்டது. என்ன வந்து விட்டது? ஹாதிஹி நாக்கத்துல்லாஹி, இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம், லக்கும் ஆயா, உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. இது நீங்க என்ன பண்ணணும்? அற்புதம் கேட்டீங்கல்ல, அற்புதம் தானே வேணும். இறை தூதருக்கு நான் வந்துருச்சு. இது என்ன செய்யக்கூடாது? தஅக்குலு இல்லா, பூமியில அதை உண்ணுவதற்கு விட்டுறணும். எந்த வயல்லையும் போய் சாப்பிடும். நீ இறை தூதருக்கு அற்புதம் கேட்ட, பிரம்மாண்டமான அதிசயமான ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் தந்திருக்கான், அதை சாப்பிட விட்டுருங்க. வலா தமுசுஹா பிசூயின், அதுக்கு எந்த தீங்கும் செய்யாதீங்க. ஃபயஅகுதக்கும் அதாபுன் அலீம், துன்புறுத்துகிற வேதனை உங்களுக்கு வரும் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் தூதர்ங்கிறத நிரூபிக்கிறார். தூதர்ங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டி நிரூபணம் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க சாலிஹ் நபி? வதுகுரு, இதான் அந்த ஆயத்து முதல்ல படிச்சோம்ல, கோட்டையை இருந்தாங்க அந்த ஆயத்து. வதுகுரு, நினைவு கூறுங்கள். இது ஜாலக்கும் குலஃபா மின்பாதி ஆதி, ஆது சமுதாயத்திற்கு பிறகு உங்களை கலிபாக்களாக அவர்களுடைய இடத்திலே நீங்கள் நிற்கக்கூடியவர்களாக உங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். பவ்வாக்கும் பில்லர்லி, பூமியிலே உங்களை வசிக்க செய்திருக்கிறான். தத்தஹிதுன மின் சுஹுலிஹா குசூரம் தன்ஹிதுனல் ஜிபால புயூதா, அதனுடைய மென்மையான பகுதிகளிலே கோட்டைகளை கட்டிக் கொள்கிறீர்கள், மலைகளை வீடுகளாக குடைந்து கொள்கிறீர்கள். ஃபதுகுரு அலா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள். வலா தஅது ஃபில் அர்லி முஃப்ஸிதீன், பூமியில குழப்பம் விளைவித்து தெரியாதீர்கள். அதெல்லாம் படிக்கிறாங்க நடந்தது. இந்த பேச்சுறது பார்க்கும் பொழுது இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப அநியாயம் பண்ணிருக்கானுவோ, ரொம்ப குழப்பம் பண்ணி தெரிஞ்சிருக்கிறானுவோ என்பதையும் இதுல இருந்து விளங்குகிறது. உடனே காலல் மல உள்ளதி நஸ்தக்புரு மின் கௌமிஹி லில்லதி நஸ்ததாஃபு லிமன் ஆமன மின்ஹும், அப்பதான் அந்த பலவீனர்களை நோக்கி என்ன செய்யறாங்க? அந்த ஆணவமிக்கவர்கள் கேட்கிறாங்க, சாலிஹை நீங்க தூதர் நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா அப்படின்னு கேட்டார்கள் என்பது அந்த தொடர்லாம் வருது. அதுக்கப்புறம் காலல்லதி நஸ்தக்புரு இன்னா பில்லதி ஆமன்து பிஹி காஃபிரூன், அந்த அகந்தை கொண்டவர்கள் சொன்னார்கள் பலவீனமான மக்களை நோக்கி, நீங்க எதை நம்புறீங்களோ அதை நாங்க நிராகரிக்கிறோம், நாங்க ஏத்துக்கிற முடியாது, சாலிஹை இறை தூதர் நாங்க ஒப்புக்கிற மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அக்கருண் நாக்கத்தை, ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள். அற்புதமாக கொண்டு வந்ததை என்ன செய்தார்கள்? அறுத்தார்கள். அத்தவ் அந்நமரி ரப்பிஹிம், தங்கள் இறைவனுடைய கட்டளையை மீறினார்கள். மீறி விட்டனுங்க சேலஞ்சு வர. காலு யா சாலிஹ், சாலிஹே இத்தினா பிமா தஐதுனா, நீ வாக்களிக்கிறத எச்சரிக்கிறத கொண்டு வா, நீ என்ன எச்சரிக்கிறாயோ அந்த தண்டனையை எங்களுக்கு கொண்டு வா பார்ப்போம். இன்குந்த மினல் முர்சலீன், நீ தூதர்களில் ஒருவராக இருந்தால் நீ எச்சரிக்கை செய்வதை கொண்டு வா பார்ப்போம். அல்லாஹ்வுடைய அற்புதத்தையும் அற்புதமாக கொடுக்கப்பட்டதையும் அறுத்துவிட்டு, அது வந்து ஒரு அல்லாஹ்வுடைய அற்புதத்தில் விளையாடிட்டு முடிஞ்சு வச்சுக்கத, அல்லாஹ்வுடைய தண்டனை உடனே வந்துடும். அதை வந்து சொல்றாங்க, சேலஞ்ச் பண்றாங்க, கொண்டு வா பார்ப்போம். பாத்தினா பிமா தாயிதுனா இன்குந்த மினஸ் சாதிகீன் மினல் முர்சலீன், நீ தூதராக இருந்தால் நீ எச்சரிக்கிறதை எங்களை கொண்டு வா பார்ப்போம் அப்படின்ற உடனே அகதத்துஹும் ரஜ்ஃபத்து, இவங்களுக்கு எப்படி தண்டனை வருது? அந்த சமுதாயத்துக்கு வந்து காத்து, இவங்களுக்கு முந்தின சமுதாயம் இருக்குல்ல ஆது, அவர்கள் அழிக்கப்பட்டது காற்றால் அழிக்கப்பட்டார்கள். இவர்கள் அழிக்கப்பட்டது வந்து பெரிய ஓசையால், சத்தம் தான், ஒரு சத்தம் தான், புரிஞ்சு வச்சுக்க. சத்தம் கடுமையான சத்தம், நம்ம காதுகள் தாங்குற டெசிபல் அது இருக்காது. காது சவு கிளியிற அளவுக்கு என்ன இருக்கு? அந்த சத்தம் இருக்கும். அந்த சத்தம் வந்து கடும் சத்தமாக இருந்தால் மனிதன் வந்து என்ன செஞ்சிருவான்? காலி ஆயிருவான். நம்ம காலியா ஒரு அளவுக்கு சத்தத்தை நமக்கு அல்லாஹ் தரல. இடி இடிச்சாலும் சரி, நீங்க போட்டுக்கிட்டு அடி அடிச்சாலும் சரி, அதெல்லாம் வந்து அந்த டெசிபல்ல மனிதன் வந்து சத்தத்தை கொண்டு வரல. குண்டு போட்டாலும் சரி, அந்த சத்தமெல்லாம் வந்து ஒரு அதிர்ச்சியை தான் உண்டாக்குமே தவிர ஒரு பதட்டத்தை உண்டாக்குமே தவிர அழிச்சிடாது. அதுக்கு மேலேயும் சத்தம் இருக்குது, சத்தத்தினாலேயே அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கட்டும் சத்தம், சத்தத்திலேயே கடுமையான சத்தத்தை கொண்டுதான் அவர் அழிக்கப்பட்டார்கள். அகதத்துஹும் ரஜ்ஃபத்து, அல்லாஹ் ஒண்ணும் செய்யல, காத்து அனுப்பல, மழை அனுப்பல, புயல் அனுப்பல, ஒண்ணுமே பண்ணல. பயங்கரமான ஒரு ஓசை, கிட்டு கிட்டு நடுங்கி அவ்வளவு வீட்டுக்குள்ள பணமாகி விட்டார்கள். அவ்வளவு அவர் ஒண்ணுமே செய்யல. அப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உமா அன்சல்னா மின் ஜுந்தி மினஸ்ஸமா, நாம தண்டிக்க நினைச்சோம்னு சொன்னா வானத்திலிருந்து படையை அனுப்புவோம், படைகளை அனுப்ப மாட்டோம். இன்கானத்து இல்லா சையத்தம் வாஹிதா, ஒரு சத்தம் தான் முடிஞ்சுங்க. சத்தத்துக்கு அவ்வளவு வெயிட் இருக்கு. நம்மள உலகத்தை அழிக்கிறதுக்கு சத்தம் தானே. கியாமத் நாள்ல இறுதியில் அல்லாஹ் உலகத்தை அழிக்க போறான, சூருங்கிறான, அது கூட என்ன அந்த சத்தம் தான். கடும் சத்தத்தை அந்த கடைசி காலத்தில் வாழக்கூடியவர்கள் அனுபவிக்க போறாங்க. சாலிஹ் நபி காலத்தில் வாழ்ந்தவங்க சத்தத்தை கேட்டு இறந்து போன மாதிரி முழு உலகமும் ஒரு சத்தத்தை ஒரு காலத்தில் அனுபவிக்க வேண்டி வரும். அந்த உலகம் அழியக்கூடிய நாள். அந்த கடும் சத்தத்தில் ஊதுன சத்தத்தில் என்ன ஆகும்? முடிஞ்சு வச்சுக்காது, அதிலே முடிச்சு அவ்வளவு பேர் விழுந்துருவோம். அதைத்தான் இங்க சொல்லப்படுகிறது. அகதத்துஹும் ரஜ்ஃபத்து,
அவர்களுக்கு கடுமையான சத்தம் தான் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஃபஸ்பஹு ஃபீ தாரிஹிம் ஜாசிமீன், வீடுகளிலேயே பிணமாய் போனார்கள். வீட்டிலேயே காலி, வெளியே வர முடியல. வீட்டிலேயே காலிங்கிறதுல இருந்து இது வந்து அநேகமா இரவுல வந்திருக்கணும். பகல்னா தொழில்துறைக்கு போயிருப்பாங்க, வேலை வெட்டிக்கு போயிருப்பாங்கல்ல, வீட்டிலேயே பணமானாங்க என்று சொல்வதில் இருந்து அநேகமா இது எங்க நடந்திருக்கனே, எல்லாம் ஓய்வு எடுத்த பிறகு. அங்கெல்லாம் இந்த ராத்திரியை பகலாக்குற உலகம் இல்லையிலது. இந்த காலத்துல நைட் ஷிப்ட், இப்ப டே ஷிப்ட்னு நீங்க போட்டிருப்பீங்க. லைட்டை போட்டுக்கிட்டு பகல்ல ராத்திரில எல்லாம் பகல் நடமாடுவீங்க. அந்த காலத்துல 7 மணி ஆனா வீட்டுல அடைஞ்சிருவாங்க. அங்க வேற ஒண்ணு ஒரு லைட் இருக்கா, வெளிச்சம் இருக்காது, வெளியே வர முடியாது, அந்த மாதிரியான ஒரு நிலைமை. அப்ப வீட்டுக்குள்ள வச்சே பணமாக்குறதா இருந்தால் அநேகமா இது இரவுல நடந்திருக்கணும் நம்ம அனுமானிக்கலாம். வீட்டுக்குள்ள அவ்வளவு பேர் பணமானார்கள். தெருவுல யாரும் பணமாவல, வீட்டுக்குள்ள ஆகுறாங்கன்னா தூங்கும் போது ஒரு சத்தம், திடீர்னு முடிஞ்ச ஆள்காலி. உடனே பார்த்த வல்ல அன்ஹும், சாலிஹ் நபி அவர்களை விட்டு விலகி கொண்டார், ஒதுங்கி கொண்டார்கள். ஒகால ஒதுங்கிக்கிட்டு இந்த ஊரை பார்த்து சொல்றாங்க, அழிஞ்சு போன ஊரை பார்த்து சொல்றாங்க, யா கௌமி, என் சமுதாயமே, லக்கத் அபுலகத்துக்கும் ரிசாலத் ரப்பி, என் இறைவனுடைய தூது செய்தியை நான் எடுத்து சொன்னேன். நசகத்துலக்கும், உங்களுக்கு நன்மையை நாடினேன். வலாக்கின் லா துகைப்போன நாசிகேன், நீங்கள் நன்மை சொல்லக்கூடியவர்களை விரும்ப மாட்டேன் என்று சொல்லிட்டீங்களே, நான் நல்லதுதானே சொன்னேன், என் சொல்ல கேட்காம போயிட்டு நாசமா போயிட்டீங்களேன்னு சொல்லி இறந்தவர்களை நோக்கி நினைஞ்சிருக்கிறாங்க. சாலிஹ் நபி கூப்பிட்டு பேசியதாக இந்த 7வது அத்தியாயம் 73 இருந்து 79 வரைக்கும் இதை பார்க்கிறோம். இதுல ஒண்ணு கவனிக்கணும், இதுல நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்கிறது. சில குர்ஆன் வசனங்கள்ல, சில ஹதீசுகள்ல இறந்து போனவர்களை கூப்பிடுற மாதிரி சில வாசகங்கள் வரும். உடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, அவங்க மகான்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, நம்ம சொல்றோம் அவங்களுக்கு விளங்கும். அத்தையாத்துல ஓதுறோம், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாங்கிறோம். உடனே என்ன பண்றது, பாத்தீங்களா நம்ம நபியன்னு கூப்பிடுறோம்ல, சலாம் உண்டாகட்டுமாங்கன்னு சொல்றோம்ல, அப்படின்னா ரசூலுல்லாஹ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம சொல்றோம் அவங்களுக்கு விளங்கும். இப்படின்னு ஒரு கிறுக்குத்தனம் பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் இதுல பதில் இருக்கு. அழிஞ்சு நாசமா பணமா போயிட்டாங்க, நீங்க நல்லடியார் யாரும் கிடையாது ஒத்துணுமே, அங்க போய்கிட்டு பேசுறாரு சாலிஹ் நபி, இந்த சமுதாயமே நல்லதுதானே சொன்னேன், கேட்க மாட்டேன்டா, போயிட்டு நாசமா போயிட்டு யாரை பார்த்து பேசுறாரு. அப்ப இவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களப்ப இவங்கள்ட்ட தானே பேசிருக்காரு. சாலிஹ் நபி யார்கிட்ட பேசினாரு, மகா கெட்டவர்கள்ட்ட பேசுறாரு. எப்படி பேசுறாரு, நான் எவ்வளவு நல்ல விஷயம்லாம் சொன்ன கேட்க மாட்டேன், இந்த மாதிரி அழிஞ்சு போயிட்டீங்களே, விளங்கும் அவனுக்கு, அழிஞ்சு போயிட்டீங்கன்னு அழிஞ்சு போனவன் போய் சொல்றாரு. அப்ப அழிந்து போன பிறகு அந்த ஊரை பார்த்து சாலிஹ் நபி பேசி இருக்கிறார்கள் என்பதை 7வது அத்தியாயம் 79 வசனத்துல பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம அப்படி எடுத்துக்கிற கூடாது. இதெல்லாம் ஒரு படிப்பினை, அப்படி தனக்குள்ள ஒரு படிப்பினை உண்டாக்கி கொள்வதற்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அப்படிங்கறத விளங்கிக்கணும். இது ஒரு செட்டாச்சா. இதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்த அறிவுரை வந்து 11வது அத்தியாயத்துல 68வது வசனத்துல வருகிறது. அதுல என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு கேட்டா, ஏன்னா அந்த அறிவுரைகள்ல வெவ்வேறு வார்த்தைகள் வரும், அந்த வார்த்தைகள்ல இருந்து சில விஷயங்கள் நம்ம கூடுதலா கிடைக்கும். அதுக்காகத்தான் சாலிஹா சமூக சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரர் சாலிஹை நாம் தூதராக அனுப்பினோம். கால யாக்கோம் எவதுல்லாஹ மாலக்கும் இலாஹின் கைருஹு, அல்லாஹ்வை வணங்குங்கள், உங்களுக்கு அல்லாஹ் தவிர வேற கடவுள் கிடையாது என்று சொன்னார்கள். ஹு அன்ஷாக்கும் மினல் அர்லி, அவன்தான் பூமியில் இருந்து உங்களை படைத்திருக்கிறான். வஸ்தாமரக்கும் ஃபீஹா, அதுல நல்ல வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான். ஃபஸ்தக்பிருஹு, அவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடி, சும்ம தூபு இலைஹி, பிறகு அவனிடத்துல நீங்கள் திரும்பி செல்லுங்கள். இன்ன ரப்பி கரீபுன் முஜீப், நீ என் இறைவன் வந்து பிரார்த்தனை ஏத்துக்கிறவனா இருக்கிறான், திருந்திக்கிறங்கப்பா, பாவ மன்னிப்பு கேளுங்கப்பா, நடந்து போயிட்டு போகுது, இன்னையில இருந்தால் வாழ்க்கையை மாத்திக்கிறங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. காலு யா சாலிஹு கது குந்த ஃபீனா மர்ஜுவன் கப்ல ஹாதா, இதுக்கு மதிப்பு மிக்கவரா தான் நம்ம இடத்துல இருந்து அப்பதான் சொன்னாங்க. இது தன்ஹானா அந்நாபுதமா யாபுத ஆபாவுனா, எங்கள் முன்னோர்கள் வணங்கியதை வணங்குவதை விட்டும் தடுப்பதற்கு நீ வந்திருக்கிறீரா. அப்ப இதுல என்ன வழங்குது, அவங்க என்னத்தை வணங்குனாங்கன்னு வழங்குது. முன்னோர்கள் எதையெல்லாம் வணங்கினார்களோ அதுகளை எல்லாம் இவங்க வந்து கடவுள் நினைத்து வணங்கி இருக்கிறார்கள். இன்ன நாள் அபி செக்கும் இம்மா ததுவனாக முறீப், நீ எதற்கு அழைக்கிறாயோ அந்த கொள்கையில நாங்கள் சந்தேகத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை என்றும் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அவர் சொல்றாரு, யா கௌமி, என் சமுதாயமே, அரைத்தும் இன்குன்தோலா பையனத்தின் ரப்பி, நான் என் இறைவன் புறத்திலிருந்து ஒரு அற்புதத்தோடு வந்திருந்தால் நம்ப மாட்டேங்கிறீல, நம்ப வேணாம், நான் வெறும் விஷயத்து வரலையே, நான் ஒரு அத்தாட்சியோடு வந்திருக்கிறேன். நான் என் இறைவன் புறத்திலிருந்து ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்து ஆத்தானி மின்ஹு ரஹமத்தன், அவன் தனக்கு தனது அருளை எனக்கு வழங்கி இருக்கிற நேரத்தில் ஃபமன் என்சுர்னி மினல்லாஹி இன் அசைத்துஹு, நான் அவனுக்கு மாறு செய்து விட்டால் எனக்கு யாருப்பா உதவி செய்யறது, நீ இதை விட சொல்றிய, அவன் எனக்கு ஒரு அற்புதத்தை தந்திருக்கிறான்,
நான் அல்லாஹ் எனக்கு ஒரு அருளை தந்திருக்கிறான், நான் அவனுக்கு மாறு செஞ்சா என்னை யாரு காப்பாத்துவா? அவனுக்கு பயந்துதான் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யா கௌமி, என் சமுதாயமே, ஹாதிஹி நாகத்துல்லாஹி லக்கும் ஆயா, இதோ அல்லாஹ்வுடைய ஒட்டகம் உங்களுக்கு அத்தாட்சியாக இருக்கிறது. ஃபதருஹா தஅக்குலு பி அர்லில்லாஹ், அல்லாஹ்வின் பூமியிலே உண்பதற்கு அதை விட்டு விடுங்கள். வலா தமுஸ்ஸுஹா பிசூயின், அதற்கு எந்த தீங்கும் இழைக்காதீர்கள். ஃபயாஹுலக்கும் அதாபுன் கரீம், அப்படி அழித்தீர்களேயானால் உடனே சீக்கிரமே தண்டனை வந்துரும். அல்லாஹ்வுடைய தண்டனை இப்ப லேட்டா தான் வரும், அவசரப்பட மாட்டான். இந்த இதுல கை வச்சீங்கன்னா கிட்டத்திலேயே உங்களுக்கு தண்டனை, கை வச்சு உடனே அழிஞ்சிருவீங்க, அழிஞ்சு விடுவீர்கள், விரைவாகவே உங்களுக்கு தண்டனை வந்துவிடும் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு அறுத்து விட்டார்கள். அறுத்த உடனே சாலிஹ் நபி சொன்னார்கள், தமத்தவு ஃபீ தாரிக்கும் ஸலாஸத அய்யாம், 3 நாட்கள் உங்க வீட்டுகள்ல நீங்க சொகுசாயிருங்கப்பா. 3 நாள் டைம் அறுத்துட்டீங்கல்ல, 3வது நாள் காலி, 3 நாள் தான் உங்களுக்கு டைம், இறைவன் கொடுத்துக்கிற டைம் சொல்லி, இது அவரா சொல்ல முடியாது, இறைவன் அறிவிச்ச அடிப்படையில் அவர் சொல்கிறார். 3 நாட்கள் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் சுகம் அனுப்புவீங்கள். ذَلِكَ وَعْدٌ غَيْرُ مَكْذُوبٍ, இது பொய்யாகாத வாக்குறுதி, எந்த பொய்யும் இதுல கிடையாது, நடந்தே தீரும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை பண்ணினாரு. உடனே 3 நாள் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு கிஸ்ஸா. 3 நாள் டைம் கொடுத்தா அதை விட்டு போயிட வேண்டியதானே. உடனே அதுக்கு விளக்கங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அதாவது அது வியாழக்கிழமை தான் முதல் நாளாம். எந்த கிழமை தான் உனக்கு என்ன 3 நாள் டைம் கொடுத்தா, இதுல கிழமை என்னத்துக்கு என்ன, அல்லாஹ் என்ன கிழமை வந்துச்சு அந்த என்னைக்கு அறுத்தானா அது அன்னைக்கு டைம் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கிற வேண்டியதான். கிழமை நமக்கு முக்கியம் கிடையாது, அது வியாழக்கிழமையா, அதான் முதல் நாளாம். அதுல முதல் நாள் என்னாச்சுன்னு கேட்டா, முகமெல்லாம் மஞ்சள் பச்சை அத்தனை இருக்கும். முதல் நாள் என்னாச்சு, 3 நாள் டைம் கொடுத்தாங்கல்ல, முதல் நாள் என்னாச்சு, முகமெல்லாம் அனைவருக்கும் மஞ்சள் ஆகிவிட்டது. அப்படிதான் சாலிஹ் நபி சொல்லி இருந்தாங்களாம், அது வேற சேர்த்துக்கிட்டது. 2வது நாள் என்னாச்சுன்னு கேட்டா, 2வது நாள் கடந்தவுன அவங்க முகமெல்லாம் சிகப்பு கலரா மாறிச்சான். முதல் மஞ்சள் ஆனிச்சு 50 பேர் முகமும் ஒரு நாள். 2வது நாள் பாரு 50 பேர் மூஞ்சி சேப்பா போயிருந்தாராம். 2வது நாள் பார்த்து அவ்வளவு பேர் மூஞ்சி என்ன ஆச்சு, முகமும் சிவப்பு கலர் ஆயிடுச்சான். 3வது நாள் ஆன உடனே கருப்பு கலரா போயிடும் முகம் அப்படின்னாராம். 3வது நாள் ஆச்சு என்ன ஆச்சு, முகமெல்லாம் கருப்பு ஆயிடுச்சான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, முடிந்து விட்டது, கெரு முடிந்து விட்டது, 3 நாள் முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு அழித்து விட்டதா சொல்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல, சாலிஹ் நபியும் சொல்லல, அவங்க சொன்னது எந்த ரெக்கார்டும் இல்ல. 3 நாள் டைம் அதை நிறுத்திக்கிற வேண்டியதான். இன்னும் சொல்ல போனா இந்த இது பொய்ங்கிறதுக்கு இந்த வசனத்தில் ஆதாரம் இருக்குது. எப்படி ஆதாரம் இருக்குன்னா, தமத்தவு, நீ சுகமா அனுபவிங்கப்பா 3 நாளைக்கு, நல்ல செழிப்பா இருப்பாங்க அர்த்தம். 3 நாளைக்கு கெடுவுல தண்டனை சொல்லல, தமத்தவு ஸலாஸத அய்யாமின் தான், 3 நாட்கள் நல்ல சொகுசா இருங்க, எந்த கவலையும் இல்லாம இருங்க. அப்ப மஞ்சள் கருப்புலாம் வந்தா தான் கவலை தன்னால வந்துடும். சொன்னபடி மஞ்சள் ஆகுது, சொன்னபடி சாப்பிட மாட்டானாங்க. அப்புறம் எப்படி சுகம் அனுபவிக்கிறது? அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து இது பொய்ன்னு வழங்குது. அவர் என்ன சொல்றார் சாலிஹ் நபி, 3 நாட்கள் சொகுசாக அனுபவியுங்கள், 3 நாள் ஜாலியாயிரி, 3 நாள் தான் என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்வதில் இருந்து இவங்க சொன்ன மாதிரியான டைப்ல அது இல்ல என்பது விளங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வலம்மாஜா அம்ருனா, நமது கட்டளை வந்த பொழுது, கட்டளைனா அந்த சத்தம் வந்த பொழுது, நஜ்ஜைனா சாலிஹன் வல்லதீன ஆமனுவாஹு பிரஹமத்தின் மின்னா, நமது அருளால். இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, ஒரு வித்தியாசமானது. மற்ற நபிமார்களுக்கும் இந்த சாலிஹ் நபிக்கு நம்ம வரலாறு ஆய்வு பண்ணும் பொழுது கிடைக்கிற வேறுபாடு என்னன்னு சொன்னா, ஒரு சமுதாயத்தை அழிக்கிறதா இருந்தா நபிமார்களின் நல்லவர்களையும் அப்புறப்படுத்துவான் அல்லாஹ். அதாவது ஊரை விட்டு போயிருங்க, லூத் நபி சமுதாயத்தை அழிக்க போனான்ல, இடத்த காலி பண்ணுங்க, அழிக்க போறேன் அப்படின்னு. நூஹ் நபி சமுதாயத்தை அழிக்க போகும்போது கப்பல்ல ஏத்திட்டு இடத்துக்கு போயிருங்க, அவங்கள அழிச்சு விட்டான். அப்படி தூக்கிட்டு வேற இடத்துக்கு கொண்டு போய் தான் என்ன செய்வான், அல்லாஹ் காப்பாத்துவான். இவங்க சாலிஹ் நபி மட்டும்தான் வித்தியாசமான முறையில் காப்பாற்றப்படுறாங்க, அங்கேயே தான் இருக்கிறாங்க, அந்த ரஹமத்தினால் காப்பாற்றப்படுறாங்க. அதனால செத்த பிறகு போய் பேசுறாங்க, அட பாலிகளை அந்த மாதிரி நாசமா போயிட்டீங்களா, நல்லா எவ்வளவு சொன்ன கேட்டீங்களான்னு சொன்னார்ல, காலில் போய் பார்த்துட்டு தான் பேசுறாரு அவரு. அப்போ அது என்ன வருதுன்னு கேட்டா, அந்த ஊர் மக்களை வெளியேற்றினதா அல்ல சொல்லவே இல்லை. ஊரை விட்டு உன்னுடைய நல்ல ஆட்கள்லாம் கூட்டிட்டு போயிரு, அழிஞ்சு போயிருவாங்க, அப்புறமேல் வா அப்படின்னு சொல்லாம, அந்த ஒரு இடத்துல சத்தம் வருகிறது, அந்த சத்தம் இவர்களுக்கு எந்த ஒரு கேடும் தரவில்லை, அவர்களுக்கு மட்டும் கேடு தரக்கூடிய விதத்தில் இணைஞ்சிருக்கிறான்ல, அப்படி பண்ணி இருக்கிறான். அதை சொல்லி காட்டுறான். பலம்மாஜா அம்ருனா, நமது கட்டளை வந்த பொழுது, நஜ்ஜைனா சாலிஹன், சாலிகையும் காப்பாற்றினோம், வல்லதீன ஆமனுவாஹு, அவரோடு நம்பிக்கை கொண்ட மக்களையும் காப்பாற்றினோம், பி ரஹ்மத்தின் மின்னா, நமது கருணையால் காப்பாற்றினோம், நமது அருளால் காப்பாற்றினோம். தனி பவரை உண்டாக்கி நினைஞ்சோம், அற்புதத்தின் மூலமா அவரை காப்பாற்றி விட்டோம். ஒமின் ஹிஸி யௌமைதின், அன்றைய தினத்தில் ஏற்படுகிற இழிவில் இருந்தும் காப்பாற்றினோம். அழிந்து நாசமா போனாங்கல்ல, அந்த இழிவு அவருக்கு ஏற்படவில்லை. இன்ன ரப்பக ஹுவல் கவியுல் அசீஸ்,
உமது இறைவன் வலிமையானவன், யாவற்றையும் மிகைத்தவன், இதுல ஒண்ணு சந்தேகம் படாத, நடந்து போயிடும், உமது இறைவனுக்கு வலிமை இருக்குது என்று சொல்லி நமக்கு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்றான். எப்படி அவங்க அழிந்தார்கள்? அகதல்லதீன லலமு ஸைஹா, அநியாயம் செய்தவர்களுக்கு அந்த பேர் இறைச்சல் பெரும் ஓசை வந்து தாக்கியது. அஸ்பஹு ஃபீ தியாரிஹிம் ஜாசிமீன், வீடுகளிலே அவர்கள் பிணமாக போனார்கள். காலையில் அஸ்பஹுன்னு வருது, காலை நேரத்தில் பிணமானார்கள், தெளிவா போச்சு ராத்திரிங்கிறது. அஸ்பஹு ஃபீ தியாரிஹிம் ஜாசிமீன், காலை நேரத்திலே வீடுகளில் பிணமானார்கள். அப்ப காலையில பிணமா கிடந்தாங்கன்னா எப்ப வந்திருக்கு? ராத்திரில வந்திருக்கு, இரவு நேரத்தில் தான் அந்த அட்டாக் நிகழ்ந்திருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். எப்படி ஆகிவிட்டார்கள் என்று கேட்டா, அல்லம் யக்னௌ ஃபீஹா, அங்கே யாரும் வசித்திராதவர்களை போல ஆகிவிட்டார்கள். அதாவது அறிகுறியே இல்ல, வாழ்ந்ததற்கான அறிகுறி இல்லாத அளவுக்கு போய்விட்டார்கள் என்று சொல்றதுக்கு அல்ல அந்த வார்த்தையை போறோம். அல்லம் யக்னௌ ஃபீஹா, அதிலே வாழ்ந்ததற்கான எந்த அறிகுறியும் மற்ற நிலையில் நினைஞ்சிட்டாங்க, அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அலா இன்ன சமூத கஃபரு ரப்பஹும், அறிந்து கொள்க, சமூது சமுதாயம் தமது இறைவனை நிராகரித்தார்கள். அலா பூதன்லி சமூத், சமூது சமுதாயம் இறையருளை விட்டும் தூரமானார்கள் அப்படின்னு சொல்லி 11வது அத்தியாயத்துல 61 முதல் 68 வரை உள்ள வசனங்களில் நம்ம பார்க்கணும். இதுலயும் சில கூடுதல் விவரங்கள் கிடைக்குது, அதோட கொஞ்சம் கூடுதல் விவரம். இதே மாதிரி 26வது அத்தியாயம் 141 முதல் 158 வரை வசனங்களிலும் சாலிஹ் நபி அவர்கள் செய்த பிரச்சாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கஸபத் சமூதினில் முர்சலின், சமூது சமுதாயத்தவர்கள் தூதர்களை பொய்யென கருதினார்கள். அதெல்லாம் வரிசையா அதே மாதிரி வருது, பழையபடிதான் வருது. வந்துட்டு என்ன வருதுன்னு கேட்டா, இது சொன்ன பொழுது மத்தெல்லாம் விட்டுருவோம், திரும்பி வர்றதுனால. காலு இன்னமா அன்த மினல் முஸஹரீன், சாலிஹ் நபி பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா? உனக்கு எவனோ சூனியம் பண்ணிவிட்டாங்க அப்படின்னாங்க. நபிமார்கள் போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது என்ன, நல்ல ஆளா இருக்கிறாங்கல்ல, ஏற்கனவே மரியாதைக்குரிய ஆளா இருந்தாங்க, பொய் சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது. நீ நல்ல ஆள் தான், நீ வேண்டுமெல்லாம் செய்ய மாட்ட, உனக்கு என்னமோ எவனோ பண்ணிவிட்டாங்க, சீவனை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ வேண்டுமெல்லாம் செய்ய மாட்டே, நீ நல்ல ஆள் தான், நீ நல்ல ஆளு, உனக்கு எவனோ செய்வினை பண்ண பிறகு நீ இப்படி உளர்ற அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னமா அந்த மினல் முஸஹரீன், நீ சிகிர் செய்யப்பட்டவர், உனக்கு யாரும் மந்திரம் வச்சுட்டாங்க என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த காலத்துல இருந்திருக்கு போல இருக்கு, இந்த மாதிரி மந்திரம் வைக்கிறது மாய வைக்கிறதுங்கிறது சாலிஹ் நபி காலத்துல இருந்திருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப கால ஹாதி கத்துன், இதோ ஒட்டகம் இருக்கிறது, அதோ அற்புதமா சொல்லி கேட்டாரு. லஹா சிறுபுன் வழக்கும் சிறுபு யோமி மாலும், நீங்கள் ஒரு நாள் அதில் தண்ணீர் பருக வேண்டும், அது ஒரு நாள் தண்ணீர் பருக வேண்டும், அற்புதமா கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் என்று சொல்லும் போது, அந்த ஒட்டகத்தினுடைய தண்ணீருடைய முறை இருக்குல்ல, இவங்களுக்கு ஒரு நாள் ஒட்டகத்துக்கு ஒரு நாள் என்பதற்கு இதுல ஆதாரம் இருக்கிறது. வலா தமுசுஹா பிசூயின், அதுக்கு எந்த கேடும் செய்யாதீர்கள், அதே மாதிரியான விஷயம் தான் வருது. அதுக்கு அடுத்து 27வது அத்தியாயத்துல 45 முதல் 52 வரை உள்ள வசனங்களிலும் சாலிஹ் நபி அவர்கள் செய்த பிரச்சாரத்தை சொல்லி காட்டுகிறான். அந்த பிரச்சாரத்துல என்ன கூடுதல் விவரத்தை மட்டும் நான் சொல்றேன். என்ன கூடுதல் விவரம் கேட்டா, சாலிஹ் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்த பொழுது அங்க அவங்களுக்கு அந்த செழிப்போட தானே இருந்தாங்க, வசதி வாய்ப்பு தோட்டம் துறை உண்டு. ஒரு சோதனைக்காக வேண்டி என்ன செய்வோம், ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் திருந்துவதற்காக வேண்டி வறுமை உண்டாக்கிறோம், ஒரு வறட்சி கொடுப்பான். இந்த வறட்சி வந்தவனையாவது கடவுள் நினைவு வருதாங்கிறது பாக்குறதுக்காக வேண்டி எல்லா மனுஷனுக்கு வருது, பாக்குறமா இல்லையா? வர்ண ஜபம் அந்த ஜபம் எப்போ அந்த கடவுள் நினைவு வரும்னு கேட்டா, ஒரு வருஷத்துக்கு மழை இல்லைன்னு வைங்களேன், அப்பதான் எல்லாருக்கும் கடவுள் ஞாபகம் வருது. எல்லா மதத்துக்காரனுக்கும் எப்ப கடவுள் ஞாபகம் வரும்? மழை இல்லாம போனதான் ஞாபகம் வருது. அப்ப அல்லாஹ் அவங்க திருந்துவதற்காக வேண்டி இப்படி கொடுத்து பார்ப்போம், இதை வச்சாச்சு விளங்கி திருந்தட்டுமே அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணாங்களா, காலு இத்தையர் நாபிக்க விமமாக்க, உன்னாலதான் பீட பிடிச்சால், நீ உன்னாலதான் வந்தது, நாங்க எங்க கடவுளை வணங்கிட்டு எல்லாரும் சேர்ந்து வணங்கிட்டு அப்படி வந்திருக்குமா? நீ வழக்கமா உள்ள உன்னை மாத்தி புதுசா ஒண்ணு சொன்ன பாரு, அதனாலதான் எங்க கடவுள்கள் எல்லாம் கோவிச்சுட்டு பண்ணிவிட்டாங்க அப்படின்னு உள்ட்ட வாக்கி விட்டாங்க. எதுக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அதை விளங்காம அது ஏற்கு மாற விளங்காம விளங்க வேண்டிய விளங்காம செய்யறான், ஏற்கு மாற விளங்கிட்டு யுத்தையர்னா பிக்க உபிமமாக்க, உன்னாலையும் உன்னோட இருக்கிற ஆளுக்குனாலதான் அந்த பீடையே வந்திருக்குது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப அவர் சொல்றாரு, கால தாயிருக்கும் இந்தல்லா வல்லம்தும் கோமன் துப்தனூன், அப்படி இல்லப்பா, உங்களுக்கு வந்திருக்கிற பீடை இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபத்தினால வந்திருக்கிறது, நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய தெய்வங்கள்னால வரல, அல்லாஹ்வுடைய கோபத்தினால வந்திருக்கிறது. வல்லம்தும் கோமன் துப்தனூன், நீங்க சோதிக்கப்படுகிற சமுதாயம் யோசிக்கிறீங்க, அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு தந்திருக்கிறான், இதுல இருந்து பாடம் படிக்காம நாசமாயிராதீங்க, வேற மாதிரி உள்ட்ட வாய்க்கிறாங்க, தலைகளை மாத்திவிடாதீங்க என்று அவர் சொன்னார் என்று இது ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு விவரம் இதுல கிடைக்கிறது. அதே மாதிரி அந்த சமுதாயத்துல ஒரு 9 பிரிவினர்கள் இருந்திருக்கிறாங்க. இது அல்லாஹ் சொல்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு விவரம் இல்ல,
அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அந்த ஊர்ல வந்து 9 குரூப்புகள் இருந்திருக்காங்க, 9 கோத்திரத்தார். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கானபில் மதீனத்தை திஸ்அத்து ரஹத்தின், அந்த ஊரிலே 9 கோத்திரத்தார் இருந்தார்கள். யுஃப்ஸிதூன ஃபில் அர்லி, பூமியிலே குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தார்கள். வலா யுஸ்லிஹூன், அவர்கள் வந்து ஒரு நல்லதே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசமு பில்லாஹி, அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொன்னார்கள். லனு பையிதன்னஹு வ அஹ்லஹு, அவரையும் அவருடைய மனைவி மக்களையும் காலி பண்ணிடுவோம். ராத்திரோடு ராத்திரியா சொன்னல, இரவோடு இரவாக அவர்களை காலி செய்துவிட்டு சும்மல நக்கூனன்னலி வலிஹி, நக்கூனன்னலி வலிஹி, அவருடைய சொந்தக்காரர்களிடத்தை சொல்லிவிடுவோம். மாசஹித்னா மகளுக்கு அகலிஹி, அவங்க குடும்பத்தாராய நாங்க எங்களுக்கு தெரியாது, அழிக்கப்பட்டு எங்களுக்கு தெரியாதுப்பான்னு சொல்லி பேசிடுவோம். எல்லாருமா போய் ராத்திரி ராத்திரியா காலி பண்ணி விடுவோம். காலையில வந்து கேட்பாங்க, எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம் என்று பேசிக் கொண்டார்கள். அந்த 9 கூட்டத்தாரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, சாலிஹ் நபி கூட்டத்தையும் சேர்த்து ஒரு 10 கூட்டமாக வைப்பேன். இந்த 9 கூட்டத்தாரும் சேர்ந்து பிளான் பண்ணி ராத்திரோடு ராத்திரி அவரை காலி பண்ணி விடணும், காலையில கேட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி விடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது அவங்க பயந்துருக்காங்க வழங்குது. இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வழங்குது. இல்லன்னா நாங்க என்ன அப்படிதான் கேட்போம். ரொம்ப பலவீனமான நிலையில் இருந்தான போலீஸ் சட்டம் நீதிபதி ஜெயிலாம் அந்த காலத்தில் இருந்துச்சு, அடி சொல்ல வேண்டிய அப்படிதான் கொண்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவங்க. ஆனால் கேட்க முடியாத அளவுக்கு இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்ததுனாலதான் நம்ம மறுத்துருவோம், நாங்க இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்படின்னா நல்ல அந்த குடும்ப பேக்ரவுண்ட் வலிமையான பின்னணி அவருக்கு இருந்திருக்குது என்று அவர்கள் பேசினார்கள் அப்படின்னு சொல்லி 27வது அத்தியாயம் 49வது வசனத்தில் இருக்குது. மக்கரு மக்கரா, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், சாலிஹ் நபியை கொல்வதற்கு சூழ்ச்சி செய்தார்கள். மக்கர்னா மக்கரன் ஓஹும்லா யஷூரூன், அவங்களுக்கு தெரியாத விதத்தில் நாமும் தான் சூழ்ச்சி செய்தோம். அல்லாஹ் சொல்றான், காப்பாத்திட்டோங்கிறான். அந்த ராத்திரில கொல்ல நினைச்சாங்கல்ல, கொல்ல விடாமல் காப்பாத்தினோம். இது என்ன விவரம் நமக்கு சொல்லப்படல, அல்லாஹ் சொல்லல. இதுக்கு ஒரு கிஸ்ஸா, எப்படி காப்பாத்தினா, ஆளாளுக்கு கற்பனை. காப்பாத்தினா விட்டுட்டு போவியா, அதோட காப்பாத்தினு எல்லாம் சொல்றான். அவங்க கொல்ல வந்தாங்க, எப்படியும் காப்பாத்துவான் அல்லாஹ். குகையில வச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காப்பாத்தலையா, இதுக்கு ஒரு கதையை ஜோடிக்கணுமா, ஒரு 30-40 கதை இருக்குது. எப்படி காப்பாற்றணும் என்பதற்கு வந்து கற்பனை பண்றதுனால ஆளாளு கற்பனை பண்ணலாம்ல, நீங்க கூட ஒரு விஷயமா கற்பனை பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. கொல்ல முயற்சி பண்ணார்கள், அதை கொல்ல முடியாமல் அல்லாஹ் நினைச்சுதான் காப்பாத்தி கொண்டான். அவன் எப்படி வேணாலும் காப்பாற்றுவான். அவனுக்கு வந்து எந்த ஒரு வழி இப்படித்தான் வழிமுறை சொல்ல முடியாது, அது மாதிரி காப்பாற்றிடுவான். அதுக்கப்புறம் பொன்னூர் கைபக்கான ஆக்கிபத்து மக்ரிஹிம், அவர்களுடைய சூழ்ச்சியின் முடிவு எப்படி ஆனது என்று சிந்தித்துப்பார். அண்ணா தம்மர்னாகும் கௌமஹும் அஜ்மஈன், அவர்களையும் அவர்களின் கூட்டத்தாரையும் அடியோடு அழித்து விட்டோம். தில்க புயூத்துஹும் ஹாவியா, இதோ அவர்களுடைய வீடுகள் பாழடைந்து கிடக்கின்றன. சுட்டி காட்டுறான்ல, அந்த மக்களுக்கு எல்லாம் தெரிகிற மாதிரி இந்த இருக்கு பாடுறா, தில்க புயூத்துஹும் ஹாவியா, இதோ அவர்களுடைய வீடுகள் பாழடைந்து கிடக்கின்றன. பிமா லலமும், அவர்கள் அநியாயம் செய்த காரணத்தினால் இப்படி பாழடைந்து கிடக்கிறது. இன்னபி தாலிகல் ஆயத்தல்லி கௌமி யஅலமூன், அறிந்து கொள்ளுகிற மக்களுக்கு இதுல ஒரு பாடம் இருக்குது. நல்லா போய் பாத்துறோம், போய் பார்த்துட்டு வந்து இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க. இப்படி அந்த காலத்துல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியா இப்படி மலையை குறைஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மலையே வந்துங்க கையை தொட்டா உருந்து போற அளவுக்கு இருக்கு. அப்ப எத்தனை லட்சம் வருஷம் ஆயிருக்குன்னு பாருங்க. மலைகளே மக்கி போற அளவுக்கு உள்ள பல வருஷத்துக்கு முன்னது அது இதோ இருக்குதுன்னு நல்லா சொல்றான். தில்க புயூத்துஹும் ஹாவியா, இதோ அவர்களுடைய வீடுகள் எல்லாம் பாழடைந்து கிடக்கின்றன. பிமா லலமு, அவர்கள் அநீதி இழைத்த காரணத்தினால். இன்னபி தாலிகல் ஆயத்தல்லி கௌமி யஅலமூன், அறிந்து கொள்கிற மக்களுக்கு இதுல படிப்பினை இருக்கிறது, இதுல ஒரு பாடம் இருக்கிறது, இதை வச்சு தெரிந்து கொள்ளலாம். வஞ்சை நல்லதீன ஆமனும் காணு எத்தக்கூன், நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சிய மக்களை மட்டும் நாம் காப்பாற்றினோம் என்று 27வது அத்தியாயத்துல 52வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவருடைய பிரச்சாரத்தை இன்னும் சொல்லும் பொழுது 54வது அத்தியாயத்திலையும் 23 முதல் 31 வரை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது என்ன சொல்றான்னா, கல்லப சமூது பின்னுதர், சமூது சமுதாயம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களை தூதர்களை எல்லாம் பொய்யர் என சொன்னார்கள். பக்காலு அபஷரம் மின்னா வாஹிதன் நத்தபிஹு, நம்மை சேர்ந்த ஒரு மனிதரை நாம் பின்பற்றுவதா, நம்மள மாதிரி ஒரு மனிதர் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர், அவரை நாம் பின்பற்றுவோமா? இன்னா இதல் லஃபீ லலாலி மஸ்ஊர், அப்படி பின்பற்றினால் நாம் பெரிய வழிகேடுதான். நம்மள மாதிரி ஒரு மனுஷனை பின்பற்றினோம்னா நம்ம வழிகேட்டில் ஆயிருவோம்னு சொல்லிட்டு சொன்னார்களாம். அது மாத்திரம் இல்ல, உல்கிய ஜிக்ரு அலைஹி மின் பைனினா, நம்மளை எல்லாம் விட்டுட்டு இவருக்கு மட்டும் அறிவுரை வந்துருச்சோ, நம்ம எல்லாம் விட்டு இவருக்கு மாத்திரம் இறைவன் புறத்திலிருந்து அறிவுரை வழங்கப்பட்டு விட்டதோ. பல் ஹுவ கல்லாபு நஷீர், இந்த ஆளு ஒரு மகா கெட்ட பொய்யண்டாளு என்று சொன்னார்கள். இதுக்கு வந்து அல்லாஹ் பதில் சொல்றான், யஅலமூன கதன் மனில் கல்லாபுல் அஷீர், கெட்ட பொய்யன் யார் என்பதை சீக்கிரத்தில் தெரிந்து கொள்வார்கள். அப்படி அங்கனுக்குள்ள அல்லாஹ் கவுண்டர் கொடுக்கலாம். கெட்ட பொய்யரா யார் என்று தெரிஞ்சுக்கிறோம் பாரு, யாரு பொய்யர் என்பது கிட்டத்தில் தெரிஞ்சு போயிடும். இன்னா முர்சிலுன் நாகத் ஃபித்னத்தல்லஹும், அவர்களுக்கு சோதனையாக நாம் ஒரு ஒட்டகத்தை அனுப்பி வைக்கிறோம்.
பொர்த்தகிபுஹும் முஸ்தபிர், காத்திரு, எதிர்பார்த்துக்கிட்டு ஒட்டகத்தை அறுப்பாங்க, காலி பண்ணிடுவோம். இப்படியே உன்னை சொல்றாங்க. ஒட்டகத்தை அனுப்புறேன், கண்டிப்பா ஒட்டகத்தை அறுப்பான், அதான் ஜாக்குன்னு அவன் காலி பண்ணி போடுறேன், காத்து கொண்டிருன்னு சொல்லி நாம் சொன்னோம். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தான் வாலண்டியர் அனுப்பிருக்கான். நல்லா விளங்கிக்கிறேன். ஒட்டகத்தை அனுப்புனது எங்க மலையை புலந்து கொண்டு அவங்க கேட்கலாம் இல்ல, நாம் ஒரு ஒட்டகத்தை அனுப்புவோம், அவங்க கொள்ளுவாங்க. அது ஒரு அழிப்பதற்கு ஒரு காரணம் வேணும்ல, கொள்ளுவாங்க. அப்புறம் பாரு கதையை பாரு, அவங்க நேரம் நெருங்கி போச்சு, சீக்கிரம் தெரிஞ்சுக்கிடுவாங்க என்று இறைவன் சொன்னதாக இருக்கிறது. நபியுகும், அவர்களுக்கு சொல்லிவிடு, அன்னல் மா கிஸ்மத்தும் பைனகும், தண்ணீர் அவர்களுக்கு இடையில சரியா பங்கு போடப்பட வேண்டும். குல்லு சிறுபின் முகத்தலார், ஒவ்வொரு தண்ணீர் அருந்துகிற அந்த முறைகளும் பேணப்பட வேண்டும். இன்னைக்கு எனக்கு, இன்னைக்கு ஒட்டகத்துக்கு, நாளைக்கு உங்களுக்கு, நாளை கழிச்சு ஒட்டகத்துக்கு, அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு, இந்த முறை பேணப்பட வேண்டும் என்று சொல்லி வச்சிரு. ஒரு நாளைக்கு தண்ணி இல்லைன்னு கொள்ளணும்னு முடிவு பண்ணுவாங்க. என்னடா தண்ணி எல்லாம் காலி பண்ணுது, இவரோட அற்புதம் சொன்னாரு, நமக்கு ஒரு நாள் தண்ணி கூட அதுக்கு கொடுக்க வேண்டி இருக்கேன்னு சொல்லி கோவம் வரும் எங்களுக்கு. அந்த கோவத்துக்காக ஒட்டத்தை காலி பண்ணுவாங்க. அதை பார்த்து எனக்கு கோவம் வரும், நான் காலி பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு நல்லா சொல்றான். அழகா இன்னும் முரசிலும் நாக்கத்தி, ஒட்டகத்தை நம்ம அனுப்புவோம், அவங்க தண்ணி மீறுவாங்க, நம்ம என்ன செஞ்சிருவோம், காலி பண்ணிடுவோம். சாஹிபகும், அவர்கள் தங்களுடைய தோழர்களை அழைத்து அதை அறுத்து கொண்டு விட்டார்கள். கைபக்கான அதாபி ஒனுதுர், என்னுடைய தண்டனையும் எச்சரிக்கையும் எவ்வாறு இருந்தது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு, இன்ன அரசல்னா அலைகும் சைஹத்தம் வாஹிதா, ஒரே ஒரு சத்தத்தை கூட ஒரு நம்பர் போட்டு விடலாம். மட்டும் ஒரு 24 மணி நேரம் சத்தம் வச்சு நினைக்க கூடாது. கட்டும் சத்தம்ங்கிறான, ராத்திரி 8 மணிக்கு ஆரம்பிச்ச சத்தம் சுபு வரைக்கும் இருந்துச்சு நினைக்க கூடாது. டொம்பு ஒரு சத்தம், அவ்வளவுதான், ஒரு சத்தம் தான். சைஹத்தம் வாஹிதா, ஒரே ஒரு சத்தம் தான். பக்கானூக்க ஹஸ்டிமில் மூத்தலர், ஒண்ணும் இல்லாம கூலமா போயிட்டாங்க, புடமா போயிட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, சாலிஹ் நபி அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சமுதாயம், அவங்க பட்ட கஷ்டம், அவங்க சமுதாயத்தினுடைய பிரச்சாரங்கள் எல்லாமே விளங்குறது. சரியா? அதுக்கப்புறம் இந்த ஒட்டகத்தை அறுத்த விஷயத்தை இன்னும் பல இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதாவது 41, 17, 51, 45, 53, 51, 69 அத்தியாயம் 5வது வசனம், 91வது அத்தியாயம் 11ல இருந்து 15வது வசனம், 15வது அத்தியாயம் 80ல இருந்து 84வது வசனம், 17வது அத்தியாயம் 59வது வசனம். இந்த வசனங்கள்ல எல்லாம் அவர்கள் ஒட்டகத்தை அறுத்து கொன்றதையும், அதனாலதான் தண்டனை வந்தது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல இன்னும் சில வித்தியாசமா சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, சமூக சமுதாயத்திடமும் பாடம் இருக்கிறது. இது கீழலகும் தமத்தவு ஹத்தாஹீன், குறிப்பிட்ட நேரம் வரை சுகம் அனுபவியுங்கள். அதான் 3 நாள், குறிப்பிட்ட நேரம் இங்கு சொல்லப்படுது. இன்னொரு வசனத்துல 3 நாள் வந்துருச்சு. குறிப்பிட்ட நேரம் வரை நீங்கள் சுகம் அனுபவியுங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்நமரை ரப்பியும், தங்கள் இறைவனின் கட்டளையை மீறினார்கள். அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்களை அந்த சத்தம் பிடித்தது. எந்திரிக்க கூட சக்தி வரவில்லை, டைமா கொடுக்கல, ஒரு சத்தம் தப்புடு போயிட்டாங்க. அதாவது ஒரு அதிர்ச்சி வந்தா உடனே யாரும் சாக மாட்டான், கொஞ்சம் ஆடுவான், கொஞ்சம் ஓடுவான், இங்கிட்ட போய் விழுந்து சாகுவான், அப்படித்தான் செய்வானே தவிர அந்த இடத்துல அந்த உட்கார்ந்து இடத்துல செத்துருவானா. அட்டாக் வர்றவங்க தான் அப்படி சாவான். ஹார்ட் அட்டாக் வருது பாருங்க, அவன் தான் உட்கார்ந்து இருப்பான், அப்படி போயிருவான், இப்படி போயிருவான், எந்திரிக்க கூட இயலாது. திரும்பி அத கடுமையான அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னா அவன் தான் இருந்த இடத்துல சாவான், படுத்த மாதிரி செத்துருவான், நின்ற மாதிரி செத்துருவான், கக்குசுமா அப்படி உட்கார்ந்த மாதிரி செத்துருவான். ஹார்ட் அட்டாக் காரணம் மட்டும் அப்படி சாவான், மத்தவன் எல்லாம் எப்படி சாக மாட்டான். அவன் அதுக்கு கொஞ்சம் தடுமாறி அங்கிட்டு விழுந்தாம சாவான். பாம்பே விஷப்பாம்பு கடிச்சிட்டா கூட, அந்த சைலட்ட திண்டா கூட 2 இழுப்புல துடிச்சு சாவான், சின்ன போய் இப்படி உட்கார்ந்துருவான், நிக்க மாட்டான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, ஒரு சத்தம் எந்திரிக்க முடியல, அவங்க சத்தத்தோட அவன் டப்புன்னு முடிஞ்சு வச்சுங்க, அப்படி நரம்பு கட்டாயிரம் போல இருக்கு, அடிச்சவன டப்புன்னு அடிச்சு விட்டுருச்சு, ஒரு துரும்போது கூட இல்லையா. அந்த மாதிரி மஸ்தத்தாவும் கியாமின், எந்திரிக்க கூட அவர்களுக்கு முடியவில்லை, அந்த மாதிரி காலி பண்ணி விட்டோம் அப்படின்னு இருக்குது. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டா, அந்த இரவுல நடந்திருக்குன்னு விளங்குது சுபோலண்டு. ஆனா இந்த இடத்துல ஒரு வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றோம், அது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். 51 அத்தியாயத்து 44ல ஒஹும், அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சத்தம் வந்துச்சுங்கிறான். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எங்கும் பொழுது இரவுல முன் இரவுன்னு விளங்குது. தூங்கல, போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா தூங்கல, தூக்கத்திலே போன தெரியாதுல, விளங்கி சாவணும், தெரிஞ்சுக்கிட்டு சாவணும். தூக்கத்திலே போட்டுன்னு போயிட்டா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களுக்கு பெரிய பேரிரைச்சல் ஏற்பட்டது. ஒஹும் யன்னுரூன், பார்த்து கொண்டிருக்கும் பொழுதேதான் ஏற்பட்டது. அதை உணர்ந்தாங்க, முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது நடக்குது, ஆனா வீட்டுல நடக்குது. இரவுங்கிறது விளங்குது, இரவுல நல்ல அசந்து தூங்குற நேரம் இல்லைன்னு விளங்குது.
என்ன முடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு காலையில வந்து பணமா போயிட்டாங்கன்னு வழங்குது. காலையில பாக்குறாங்க பணமா போன விஷயத்த. இது வந்து இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இந்த அர்த்த விஷயத்தை நீங்க அந்த உஸ்ஸம்சி சூரா இருக்குல்ல அதுல வரும். கஸப சமூது பி தக்வாஹா இதிம்பாத அஸ்காஹா فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. இதெல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா சமூது சமுதாயத்தினர் தங்களுடைய திமிரின் காரணமாக பொய்யென கருதினார்கள். அவர்கள் ஒரு துர்ப்பாக்கியசாலி முன் வந்தான். கொண்டது ஒருத்தன் தான். அந்த ஒட்டகத்தை கொண்டது யாருன்னு கேட்டா ஒருத்தன் தான் முன் வந்தான். கால லகும் ரசூலுல்லாஹி நாக்கத்தல்லாஹி வசுகியாஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சாலிஹ் நபி இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நாக்கத்தல்லாஹி அல்லாஹ்வுடைய ஒட்டகம்டா, அதை குடிக்க விடுங்கடா என்று சொன்னார். ஃபகஸபூஹு அவரை பொய்யாக்கி ஃபஅகருஹா அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள். ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவாஹா அவர்களுக்கு பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு குற்றத்தின் காரணமாக அவர்களை அல்லாஹ் வந்து அழித்தான், அவங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்கிவிட்டான் அப்படிங்கிற அந்த செய்தி வந்து அதுல வருகிறது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா உள்ள விஷயம். இது போக பொதுவா அந்த சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் சேர்த்து ஒரு பாடத்தை எல்லாம் சொல்றான். என்ன பாடம்னு கேட்டா, ஒவ்வொரு நபி வரும்போது அற்புதத்தை கேட்டு இருப்பாங்க. அல்லாஹ் வந்து அற்புதத்தை உடனே அனுப்ப மாட்டான். அவங்க எல்லாம் கேட்டு அனுப்புறது, கேட்காம கொடுத்து அனுப்புறது ஒண்ணு இருக்குது. அதாவது கேட்டு ஒரு அற்புதத்தை கேட்டுட்ட பிறகு ஏத்துக்கலன்னா அடுத்து என்னதான் அழிவுதான். உடனே உலகத்தில் அழிச்சு போடுவான் அல்லாஹ். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒமா மனானா அந்நுர்சில பில் ஆயாத்தி அற்புதங்களை நாம் அனுப்பி வைப்பதற்கு தடையாக இருப்பது என்னவென்று சொன்னால் இல்லா அன் கஸபபிகள் அவலூன் முன்னோர்கள் எல்லாம் அதை பொய்ன்னு கருதிட்டே இருந்தாங்க. அதுக்கு தான் அனுப்புறது யோசிச்சுட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அற்புதங்கள் கேட்டிருக்காங்க. அற்புதத்தை அனுப்ப நம்ம தடையா இருப்பது என்னன்னு கேட்டா முந்தி உள்ளவர்கள் எல்லாம் பொய்யாக்கினார்கள். வாத்தைனா சமூத நாக்கா சமூக சமுதாயத்திற்கு ஒட்டகத்தை கொடுத்தோம். முபுசிரத்தன் கண்ணுக்கு கண்ணாக அதை பார்த்தார்கள். அந்த அதிசய ஒட்டகத்தை கண்ணுக்கு கண்ணாக பார்த்தார்கள். வலமோபிகா அதை வைத்து அநியாயம் செய்தார்கள். அதனால வந்துதான் அதுக்கு தான் யோசிக்கிறோம். அனுப்பிடுவோம், இன்னைக்கே கொடுத்துருவோம் அற்புதத்தை. ரசூலுல்லாஹ் அற்புதம் கேட்கறீங்களா, இப்பவே கொடுத்துருவேன். கொடுத்துட்டா அதுக்கப்புறம் ஏத்துக்கிற மறுத்தா கதை முடிச்சு. அதனாலதான் நாம் வந்து அனுப்பாமல் இருக்கிறோம் என்ற ஒரு தத்துவத்தையும் 17வது அத்தியாயத்தில் 59வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டகத்தை அறுத்ததை பற்றி சொல்லும் பொழுது சஹீஹுல் புகாரில 3377 4942 ஆகிய ஹதீஸ்கள்ல சொல்றாங்க. அங்க ஒருத்தன் இருந்தான், ஒரு ஆள் இருந்தான் அந்த ஊர்ல. அவன் அபூ சம்மா ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரியா இருந்த அபூ சம்மா மாதிரியான ஒருத்தன், ரொம்ப வலிமைக்குள்ளவன், ஒரு முரடன் ஒருத்தன் இருந்தான். அவன் தான் அதை கொன்றான். எல்லாரும் கொல்லல, ஆனா எல்லாம் உடன்பட்டாங்க, எல்லாம் பிளான் பண்ணாங்க, எல்லாம் சேர்ந்து அவனை தூண்டி விட்டாங்க. ஒருவன் தான் அந்த ஒட்டகத்தை அறுத்து கொன்றதை தவிர ஜமாத்தா போய் திரண்டு படத்தை போய் கொல்லல. ஒரே ஒருத்தன் தான் போய் கொன்றான். அவன் முன் வந்தான். அவனை உசுப்பி விட்டது யாருன்னு கேட்டா அந்த 9 கூட்டமும் சேர்ந்து. அதனால யார் தூண்டி விட்டார்களோ, திட்டம் போட்டார்களோ அவங்களும் சேர்ந்து அழிக்கப்பட்டார்கள் என்ற விவரத்தை வந்து இந்த 3377 இருந்தும் 4942வது ஹதீஸ்ல இருந்தும் நம்ம அறிந்து கொள்ளலாம். இதுக்கப்புறம் இந்த ஒட்டகம் சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய ஹதீஸ்கள் கிடைக்குது அந்த சாலிஹ் நபி சம்பந்தமா. அந்த ஹதீஸ்களையும் பார்த்துவிட்டு நம்ம அடுத்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அதுக்கு அடுத்து கிடைக்கிறது ஆதாரமும் வருது. யாருன்னா இப்ராஹிம் நபி தான். இன்ஷா அல்லாஹ் வந்து நாளைக்கு இதை முடிச்சுட்டு நாளைக்கு இப்ராஹிம் நபியுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.